ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். குட் ஈவினிங் பிள்ளைகள். சரி. இப்போ நாம தொடர்ச்சியாக ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல இலக்கணம் சம்பந்தமான கேள்விகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியை தமிழில் நான் பார்க்க போறேன். அதாவது 2021ஆம் ஆண்டு வெளியிட்ட 2021ஆம் ஆண்டு பிள்ளைகளில் நடந்த ஃபைனல் எக்ஸாம் பேப்பர். சரியா? இதுல நாம 20 இலக்கண வினாக்களையும் 8வது இலக்கண வினாக்களையும் இங்கே பார்த்துட்டு போவோமா? ஓகே. பாருங்க. ஓகே. சரி. நம்ம கேள்விக்குள்ள போகும் புலகள் பாருங்க. எல்லா வினாக்களுக்கும் விடை தருக. ஒவ்வொரு கூற்றுக்கும் கீழே 5 விடைகள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் மிக பொருத்தமான விடையை தெரிந்து அதன் இலக்கத்தை அடைப்பு குறிக்குள் எழுதுக. இது ஏன் நான் ஒரே தலைப்பை வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்யணும்? கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். அடைப்பு குறிக்குள் எழுத சொன்னா கட்டாயம் எழுதித்தான் ஆகணும். என்ன? ஓகே. சரி. பாப்போம். வெயிட். ஓகே. பாருங்க, முதலாவது கேள்வி கேட்டு இருக்குது. பின்வருவனவற்றுள் கூட்டுயிர் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன பிள்ளைகள் வரும் கூட்டுயிர்கள்? ஐயன்னா வந்து கூட்டுயிர்களாக வரும். சரி. இப்ப உங்களுக்கு கூட்டுயிராக ஐயன் எடுக்கிறது மட்டும் கூட இப்ப என்ன நுழையஜா இருக்கக்கூடா. நீங்க பார்க்கணும், ஏன் நாம ஐ எடுத்த கூட்டுயிரண்டா என்ன, ஐய தவிர என்னென்ன எழுத்துக்கள் வரலாம். இப்படி நீங்க ஒரு கேள்வியை செய்யும் பொழுதோ இப்படி தரமாக நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இலக்கணம் கஷ்டம் இல்லை. நான் இப்ப இறுதி கட்டத்துல நீங்க இருக்கிறீங்க. அப்ப நீங்க உங்களை பார்த்துக்கொள்ளணும். ஒரு இலக்கண கேள்விக்கு நீங்க விடை எடுக்கிறதா, ஏன் விடை எடுத்தீங்க, அதுக்கான காரணம் என்ன, ஏன் அடுத்து நாங்க 4 ஆன்சரையும் பிழையாக்கினோம், இப்படி ஒட்டுமொத்தமாக அந்த கேள்வி பத்தின புரிதல் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இலக்கணத்துல எந்த கேள்வி இருந்தாலும் செய்யக்கூடிய ஆக்களா தான் இருப்பீங்க. அது ஷுவர். ஓகே. சரி. கூட்டு இரண்டா என்ன புள்ள? 2 உயிர்கள் வர மாதிரி விளங்குவது. அதாவது அதாவது பிள்ளைகள் கூட்டுயிர்னு நாம சொல்றோம். இந்த ஐயன்னாக்கும் ஒவ்வொன்னாக்கும் தான் நாம கூட்டுயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் போதோ, இந்த 2 உயிரெழுத்துக்களையும் உச்சரிக்கின்ற பொழுதோ, உதாரணமாக ஐயன்னா உச்சரிக்கின்ற பொழுதோ 2 உயிரெழுத்துக்களினுடைய ஓசை சேர்ந்து வார மாதிரி விளங்குதான். அதே மாதிரி ஒவ்வொன்னாவையும் உச்சரிக்கின்ற பொழுதோ 2 உயிரெழுத்துக்கள் கூட்டு சேர்ந்தால் எப்படி ஒரு ஓசை இருக்குமோ அது மாதிரி தானே இந்த வந்து ஒலிக்கப்படுது. குறிப்பாக ஐ எனும் போது ஆன்ற உயிரெழுத்திட ஒளியும் ஈ என்ற ஒளியும் ஒவ்வொன்னாண்டு பார்க்கும் போது ஆநாடையும் ஊநாடையும் கூட்டு சேர்ந்த ஒளி இருக்குது. எனவேதான் 2 உயிரெழுத்துக்களினுடைய கூட்டு சேர்ப்பினால இந்த ஐயன்னாவும் ஒவ்வொன்னாவும் பிறக்குதுன்றபடியால இந்த 2 எழுத்துக்களுக்குமே நாங்க கூட்டுயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதல்லாம பழந்தமிழ்ல இந்த ஐ என்றதையும் ஒவ்வொன்றதையும் இந்த கீழ் இருக்கிற வடிவம் மாதிரி தான் எழுதியிருந்தாங்கன்றதும் சொல்லப்படுது. ஓகே. எனவே நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். கூட்டுயிர்கள் அல்லது சந்தியக்கரம் என்ற ஒரு கேள்வி கேட்டு வந்தாங்கண்டா இந்த 2 எழுத்துக்களையும் தான் நீங்க கொடுக்கணும். சரி. ஓகே. அது பெரும்பாலும் எல்லாரும் சரி எடுத்துப்பீங்க என்று நினைக்கிறேன். எழுத்தியல் கேள்விகள். சரியா? ஓகே. 2வது கேள்வி பாருங்க. இதுல 2027 28 புள்ளிகளும் ஜாயின் ஆயிருக்கிறீங்க. அப்ப நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு நான் எழுத்தியல் படிச்சு தந்துட்டேன். 2028க்கும் படிச்சு தந்துட்டேன். அப்ப இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்கணும். சரியோ? ஓகே. 2வது கேள்வி பாருங்க புலகள். பின்வருவனவற்றுள் கடை என்ன வெடிப்பொழியதுன்னு கேட்கிறாங்க. ஓகே. இதுல 2 சேர்ந்து வந்திருக்குது என்ன பிள்ளைகள்? ஒன்று கடை என்ன ஒளி, வெடிப்பொலி, 2யும் கேட்டிருக்குது. 2க்கும் பொதுவாக வரக்கூடிய எழுத்து என்னன்னு கேட்டிருக்குது. சரி. அப்ப நாம முதலாவது பார்க்கணும் பிள்ளைகள், கடையன் ஒளி என்றா என்னன்னு பார்க்கணும். கடையன் ஒளிகள் என்ன பிள்ளைகள்? வெரி குட். இக்கண்ணாவும் இங்கண்ணாவும் தான் என்ன கடையன் ஒளிகளாக காணப்படுது. இதற்கான காரணம் என்னண்டா, இந்த இக்கண்ணாவையும் இங்கண்ணாவையும் நாங்க ப்ரனவுன்ஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்குதுண்டா பிள்ளைகள், எங்கட நாக்குட கடைசி பகுதி எங்கட அன்னத்தின கடைசி பகுதியில தொடுது. நாக்கின் கடைசி பகுதி அன்னத்தின் கடைசி பகுதியை தொடுவதால இதுக்கு சொல்றாங்க கடையன் ஒளி அப்படின்னு சொல்றாங்க. எனவே இக்கண்ணாவும் இங்கண்ணாவும் தான் கடையன் ஒளியாக காணப்படுது. எங்களுக்கு பிள்ளைகள் கடையான் ஒளி மட்டும் கேட்க இல்லை, அதோடு சேர்த்து
வெடிப்பொலியையும் கேட்டிருக்கிறான். வெடிப்பொலி என்றா என்ன வரும்? வல்லின எழுத்துக்கள். எனவே இப்ப நீங்க பார்க்கணும், எந்த எழுத்து கடையெண்ண ஒலிக்கும் பொதுவா இருக்குது, வெடிப்பொலிக்கும் பொதுவா இருக்குதுன்னு பார்க்கணும். என்ன எழுத்து வரும்? வெரி குட். இக்கண்ண வரப்போகுது. எனவே உங்களுக்கு ஆன்சர் எடுக்கலாம். கடையெண்ண வெடிப்பொலியாக வரக்கூடிய எழுத்து இக்கண்ணா என்பதாக எடுக்கலாம். சரியோ? வெடிப்பொலிகளை திருப்பி சொல்ல முடியுமா? வெடிப்பொலிகள் என்று சொல்றது வல்லின எழுத்துக்கள், வல்லின மெய் எழுத்துக்கள். பச்சட தப்பறு. சரியா? ஓகே. மூணாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள். பின்வருவனவற்றுள் உடம்படுமையாக தோன்றும் எழுத்து எது என்று கேட்கிறாங்க. சரி, என்னென்ன எழுத்துக்கள் உடம்படுமையாக வரலாம்? வெரி குட். என்ன ஈயும் இவ்வும் தான் என்ன உடம்படுமைகளாக வரலாம். சரி, இப்ப நான் கேட்கிறேன், ஈயன்னா எந்த சந்தர்ப்பத்தில் உடம்படுமையாக வருவாரு, இவ்வண்ண எந்த சந்தர்ப்பத்தில் உடம்படுமையாக வருவாரு? சொல்லுங்க பாப்போம். நிலைமொழியின் கடைசி எழுத்திலையும் உயிரெழுத்தின் மறுமொழி தொடக்கத்திலையும் உயிரெழுத்து. ஓகே ஓகே. அதாவது உடம்படுமை என்று சொல்றது என்னண்டா பிள்ளைகள், நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும், நல்லா நினைவச்சுக்கொள்ளணும், நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும் வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் இந்த ரெண்டு உடம்படுமைகள்ல எவங்களாச்சும் ஒருத்தர் இடையில வந்துடுவார். ஒன்றோ என்ன வருவாரு அல்லது இவ்வண்ண வருவாரு. என்ற கேள்வி அதல்ல. நான் கேட்டேன், ஈயண்ண எந்த சந்தர்ப்பத்துல வருவாரு, இவ்வண்ண எந்த சந்தர்ப்பத்துல வருவாருன்னு கேட்டேன். ஈயண்ண வரணுமா இந்த இ ஐ அந்த மூன்று எழுத்து மரணம். வெரி குட். ஈயண்ண இடையில உடம்படுமையாக வரணுமா இருந்தால் ஒரு நிபந்தனை இருக்குது. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர் சொல்றாரு, நான் உடம்படுமையாக இந்த இடத்துல வரணுமா இருந்தால் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து கட்டாயம் ஒன்றோ ஈனா ஈயண்ணா ஐயண்ணா, இந்த மூன்று எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து நிலைமொழியிட இறுதி எழுத்தா இருந்தால் தான் அவர் வருவார். வருமொழியிட முதல்ல அந்த 12 உயிரெழுத்துக்கள் எவர் வந்தாலும் கேஸ் இல்லை. சரியா? அதே மாதிரி இவ்வண்ணாட கண்டிஷன் என்னென்றால், இவ்வண்ண சொல்றாரு இ ஐ என்ற எழுத்துக்கள் நிலைமொழியிட இறுதியில வந்தால் இவ்வண்ண வரமாட்டாரு. அப்ப இவ்வண்ண எந்த சந்தர்ப்பத்தில் வரும்? இந்த மூன்று எழுத்துக்களும் தவிர்ந்த ஏனைய உயிரெழுத்துக்கள் நிலைமொழியிட இறுதியில வந்தால்தான் இந்த இவ்வண்ண வரும். வருமொழியில முதல் என்ன எழுத்து வந்தாலும் பரவாயில்லை, அதாவது எந்த உயிரெழுத்துக்கள் வந்தாலும் பரவாயில்லை. எனவே இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா இருக்கணும். இப்ப உங்ககிட்ட பொதுவா கேட்டிருக்கிறாங்க உடம்படுமையாக தோன்றும் எழுத்து அதுண்டு. அப்ப நீங்க பார்க்கணும் ஈயண்ணா அல்லது இவ்வண்ணோட ஆன்சர் இருந்தேன்னு சொன்னா விடையை போடலாம். எத்தனாவது ஆன்சர் வரும்? ரெண்டாவது. இவ்வண்ண வரப்போகுது. இப்படித்தான் உங்களோட ஃபைனல் பேப்பரும் அமையும். நிறைய இலக்கண கேள்விகள் பார்த்திருக்கிறேன், நிறைய விதமா அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். எனவே இலக்கணத்துல எப்படியும் 20க்கு 15க்கு மேல் எடுக்க பாருங்களா. சரியா? இவ்வண்ணா வரக்கூடிய சந்தர்ப்பங்களை கொஞ்சம் சொல்லுவீங்களா? இவ்வண்ண எந்த சந்தர்ப்பத்துல வருமண்டா, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இ ஐ தவிர்ந்த ஏனைய எழுத்துக்களா இருக்கணும். சரியா? ஓகே. நாலாவது கேள்வி பாருங்க புலகள். பின்வருவனவற்றுள் இன்சாரியை பெற்று புணர்ந்த சொல் எதுன்னு கேக்குறாங்க. என்ன வரும்? வெரி குட். சரி, நான் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லி தந்திருக்கிறேன். இந்த என்ற பிள்ளைகள் நீங்க ரெண்டு விதத்துல படிக்கிறீங்க. இந்த என்ற சொல்ல நீங்க ரெண்டு இடத்துல படிக்கிறீங்க. என்னென்ன இடங்கள்ல? வெரி குட். ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். என்ன இடைநிலை சாரி. இப்ப நீங்க யோசிக்கலாம், இப்ப இன்னன்றது இடைநிலையாகவும் இருக்குது சாரியையாகவும் இருக்குது. அப்போ ஒரு சொல்லல இன் வந்தால் நாம் எதாக எடுக்கிறோம்? இப்ப டீச்சர் 2 தடவை 2க்கு வருமானு சொல்லிக்கிறப்ப எதாக எடுக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கலாம். ஒரு டிப் சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது பிள்ளைகள், இன்னன்றது
ஒரு வினை சொல்லுல வந்து இன்னென்றது ஒரு வினை சொல்லுல வந்து அது காலத்தை காட்டுமாக இருந்தால் அது இடைநிலை. என்ன? ஒரு வினை சொல்லுல இன் வந்து அந்த இன் மூலமாக காலத்தை பார்க்க ஏழுமாக இருந்தால் அந்த இன் வேற யாருமல்ல, அவர் இடைநிலை. சரியா? அடுத்தது, பெரும்பாலும் ஒரு பெயர் சொற்கள்ல இன்னென்றது வந்து இருந்தால் அது சாரியை. சரியா? அப்ப ஷோர்ட்டா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. பெரும்பாலும் வினை சொற்கள்ல இன் வந்தால் அது இடைநிலை, பெயர் சொற்களோட இன் வந்தால் அது சாரியையாக காணப்படும் என்று பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சாரியையில வரக்கூடிய இன் காலத்தை காட்டாது, இடைநிலையாக வரக்கூடிய இன் எப்பயுமே காலத்தை காட்டும். விளங்கினதா? முதலாவது எழுதினேன் இருக்குது பாருங்க. எழுதினேன் ஒரு வினைச்சொல். எழுது சக இன் சக ஏனாக வரப்போகுது. இப்ப பாருங்க, எழுதினேன்றது ஒரு வினைச்சொல். நான் சொன்னேன் பெரும்பாலும் வினை சொற்கள்ல இன் வந்தால் அது இடைநிலையாத்தான் இருப்பாரு. இப்ப பார்க்கலாமா? பாருங்க, எழுது என்றது பகுதி, ஏன் என்பது விகுதி, இன் என்பது இங்க யார் இவரு? இடைநிலை. ஏன் நீங்க இடைநிலை அடுத்தீங்க? காட்டக்கூடிய வகையில். வெரி குட். ஏனென்றால் எழுதினேன் என்ற சொல் இறந்த காலம் தான் என்பதை இந்த இன் என்ற இடைநிலை மூலமா தான் நீங்க உணர்ந்தீங்க. எனவே இங்கிருக்கிற இன் என்பது இவர் சாரியை அல்ல, இவர் இடைநிலை. விளங்கினதா? அடுத்தது பாருங்க, பாடினான். பாடு சக இன் சக ஆண் தான் என்ன? பாடினான். பாடு என்பது பகுதி, ஆண் என்பது விகுதி, இன் யாரு? இடைநிலை. ஏன் இங்க வந்து இன்னன் காலத்தை காட்டுதே. எனவே இன் காலத்தை காட்டுமா இருந்தால் அது சாரியை அல்ல, அது இடைநிலை. எனவே வினை சொல்லல, இது இடைநிலையா இருக்குது. வெரி குட். அடுத்து பாருங்க, கடலுக்கு. கடலுக்கு பிரிங்க பாக்கம். கடல் உக்கு. கடல் சக உக்கு. ஞாபகம் இருக்குதா? நான் 4ஆம் வேற்றுமை படிச்சு தரும் பொழுது காட்டி தந்தேன். கூவண்ட வேற்றுமை ஒரு பூ கூவாக வரலாம், இக்குவாக வரலாம், அக்குவாக வரலாம், உக்குவாக வரலாம்னு சொல்லி தந்தேன். அந்த வடிவம் தான் இதா, ஞாபகம் இருக்கணும். ஓகே, வேற்றுமையோட ரெக்கார்டிங் எல்லாரும் கேட்குறீங்க, நான் போட்டிக்கிறேன்னு பாருங்களா. ஓகே, இங்கே பாருங்க பிள்ளைகள், இன் சாரியை வந்திருக்குதா? இல்ல டீச்சர். இன் சாரியை வந்தது இல்லை. அடுத்து பாருங்க, நாட்டுக்கு. நாட்டுக்குன்றதுல வந்திருக்குதா? இல்ல. இல்ல. அதுல என்னது வந்திருக்குது? வேற்றுமை உருவு வந்திருக்குதுன்னு, 4ஆம் வேற்றுமை. அடுத்து பாருங்க, வீட்டுக்கு. வீட்டிற்கு பிரிங்க. வெரி குட். வீடு சக இன் சக கூதான் பிள்ளைகள் வீட்டிற்கு. விளங்கினதா? அதாவது இதுல என்ன நடந்திருக்குதுண்டா, வீடு என்ற பெயர் சொல் இந்த 4ஆம் வேற்றுமை உருவான கூவோடு சேருகின்ற பொழுதோ இடையில வந்த ஆள் தான் இவர். யாரு? இன் என்ற சாரியை. நான் சொன்னனா இல்லையா, பெயர் சொற்கள் வேற்றுமை உருவை ஏற்கும் பொழுது சில சந்தர்ப்பங்களில் சாரியைகள் வரலாம். அப்படி வரக்கூடிய சாரியைகள் உண்டு இந்த இன் என்பதாக நான் சொல்லி தந்தேன். இல்லைங்கனதா? டீச்சர் நாட்டுக்குன்றத பிரிச்சு காட்டுங்க டீச்சர். சரியா? எனவே பிள்ளைகள், இன்சாரியை இடம்பெற்ற சொல்லாக நாங்க வீட்டிற்கு என்றதாகத்தான் எடுப்போம். கிளியரானு பாருங்க. ஓகே, வேற்றுமைகள் அதோட சொல்றேன், கிளியர் இல்லாத பிள்ளைகள் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. 8 வேற்றுமைகளையுமே நான் 2 நாள்ல நைட் கிளாஸ் போட்டு உங்களுக்கு படிச்சு தந்தேன். ரிட்டன் 8 வேற்றுமை விளங்கப்படுத்தி போட்டேன். அதோட ரெக்கார்டிங் வந்து உங்களோட ஜெனரல் குரூப்ல இருக்கும், எடுத்து பார்த்துக்கொள்ளுங்களா. சரி, அதை பார்க்காம எக்ஸாமு போகாதீங்க, தெளிவா விளங்கப்படுத்திக்கிறேன் அதுல. ஓகே, 5வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் வினையடி விகாரப்பட்டு புணர்ந்த சொல். ஓகே, வினையடி விகாரப்பட்டு புணர்ந்த சொல்லலாம். வினையடி என்ற என்ன பிள்ளைகளுங்க? என்ன உறுப்பு? பகுதி. பகுதி.
பகுதி என்ன, நான் பகுதிக்கு இன்னொரு பேர் சொன்னா அடி என்று. அப்ப வினை சொல்லிட பகுதியாக இருந்தால் அதுக்கு எங்களுக்கு வினை அடி என்று சொல்லலாம், வினை பகுதி என்றும் சொல்லலாம், அல்லது வினை அடி என்றும் கூட சொல்லலாம். சரியா? இப்படியான சொற்கள் வரும்போது குழம்புற இல்லையா? ஓகே. அப்ப உங்ககிட்ட கேக்குறாங்க, எந்த வினைச்சொல்லினுடைய பகுதி விகாரப்பட்டு வந்திருக்குதுன்னு கேக்குறாங்க. ஓகே, முதலாவது பாருங்க. வெரி உடனே ஆன்சர் வந்துட்டேன. செத்தான். செத்தான பாருங்க, சா சக செத்தான் எப்படி செத்தான் என்பதன் பகுதி சாவாக இருக்குது. எனவே இந்த சாதான் பிள்ளைகள் செத்தானாக மாறி இருக்குது. எனவே இங்க விகாரம் நடந்திருக்குது. இதுக்கு நாங்க சொல்லுவோம் பகுதி விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஏனைய ஆன்சர்ல விகாரம் நடந்திருக்குதான்னு பாருங்க. எழுதினான். எழுதினான்ல விகாரம் நடந்திருக்குதா? இல்ல. விகாரம் அங்க நடந்திല്ല. உதாரணமா எடுத்து காட்டுறனே, எழுது சக இதுதான் எழுதினானாக மாறி இருக்குது. அது எப்படி மாறி இருக்குதுண்டா, இந்த தூன்றது பிள்ளைகள் இச்சகவு, அந்த தூண் இருக்கிற ஊனை இல்லாமல் போய் அந்த தூணா ஈனாவோட சேர்ந்துட்டாரு. ஊனாவோட இவ்வளவு நேரம் இருந்த ஊனை இல்லாமல் போனண்டால் அவர் இன்னொருத்தர தேடுவாருன. அப்ப இந்த இத்தன்னா ஈனாவோட சேர்ந்து தீயாக மாறிட்டு. எனவே எழு தீ, இந்த இன்னன்னா ஆனாவோட சேர்ந்து நாவாக மாறி இருக்கு. எனவே இப்படித்தான் எழுதினான் என்று உருவாகி இருக்குது. எனவே இங்குள்ள பகுதி என்ன செய்ய இல்ல, விகாரப்பட இல்ல. அதே மாதிரி பாருங்க, படித்தான். படிசக உற்சக உற்சக ஆண்தான் என்ன, படித்தான். எனவே இங்குள்ள படி என்ன செய்ய இல்ல, விகாரப்பட இல்ல. அடுத்த பாருங்க, செலுத்தினான். செலுத்து சக இன்சக ஆண்தான் செலுத்தினான். எனவே இங்க செலுத்து என்ற பகுதி விகாரப்பட்டு இல்ல. அடுத்த பாருங்க, வெறுத்தான். வெறு சக உற்சக உற்சக ஆண்தான் வெறுத்தான். எனவே இதுலயும் பகுதி என்ன செய்ய இல்ல, விகாரப்பட இல்ல. அப்ப பகுதி விகாரப்பட்டு அமைந்த சொல்லதுன்னு கேட்டால் செத்தான தானேங்க போடணும். சரியோ? ஓகே. அடுத்தது 6வது கேள்வி பாருங்க. சரி, அதுக்கு முதல் 5வது கேள்வியில என்ன சரி டவுட் இருக்குதா? இல்ல மிஸ். இல்ல, டவுட் இல்ல. ஓகே, அடுத்த கேள்வி. அந்த செத்தான மாதிரி வித்தியாசம், செத்தான போல அந்த பிரிச்சு அப்படியே வாரேன். அதே மாதிரி என்ன சொல்லிக்கிறா? இருக்குது. வந்தான் வா, கண்டான் கான் பகுதி. சரியா? ஓகே. 6வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் பகாப்பதம் எதுன்னு கேக்குறாங்க. அதாவது பிள்ளைகள் பதமண்டா சொல் என்ன, அந்த பதத்தங்களுக்கு 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று பகுபதம், அடுத்தது பகாப்பதம். பகுபதம் என்று சொல்றது என்னன்னா பிள்ளைகள், எந்த சொற்களை உங்களுக்கு பிரிக்க முடியுமா இருக்குதோ, பகுக்க முடியுமா இருக்குதோ அதெல்லாம் பகுபதங்கள். அதே மாதிரி எந்த சொற்கள் உங்களுக்கு பகுக்க முடியாமல் இருக்குதோ அல்லது பிரிக்க முடியாமல் இருக்குதோ அவையெல்லாம் பகாப்பதம் என்பதாக வரும். சரியோ? இப்ப உங்ககிட்ட கேக்குறாங்க பகாப்பதம் எதுண்டு. அப்ப உங்களுக்கு பிரிக்க முடியாததாக இருக்கணும். சரி, ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். நெருப்பு. நெருப்பு என்ன. ஓகே. அடுத்து படிப்பு. படிப்பை பிரிக்க இயலுமாவுல? படி என்ற வினையடியுடன் உப்பு என்ற விகுதி சேர்ந்திருக்குது. இது என்ன பெயர் பிள்ளைகள்? ஆக்கப்பெயர். வெரி குட். இது ஒரு ஆக்கப்பெயர். என்ன, பெயரோடையோ அல்லது வினையோடையோ விகுதிகள் சேர்ந்து வருமா இருந்தால் அது ஆக்கப்பெயர். அடுத்து பாருங்க, தொகுப்பு. தொகு சக உப்பு, இது என்னது? ஆக்கப்பெயர். ஆக்கப்பெயர். அடுத்தது இழுப்பு. இழு சக உப்பு, இது என்ன பெயர்? ஆக்கப்பெயர். அடுத்து பாருங்க, நடப்பு. நட சக உப்பு, என்ன பெயர்? அடுத்த நெருப்பு. நெருப்பு எங்களுக்கு நெரு சக உப்பு ஒன்று பிரிக்கலுமா? ஏனென்றால் நெருப்பு என்பது ஒரு சொல். எனவே இந்த நெருப்பு என்ற பெயர் சொல்ல எங்களுக்கு பிரிக்க முடியாமல் இருக்குது. எனவே இதுக்கு நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் பெயர் பகாப்பதம். எந்த பகாப்பதம்? பெயர் பகாப்பதம். வெரி குட். அது கிளியரான பாருங்க. 7வது கேள்விக்கு வாங்க. எடுத்துக்கொண்டிருந்தான்.
இச்சொல்லின் பகுதி எதுன்னு கேக்குற எது எடுத்துக்கொண்டிரு. மூன்றாவது ஆ டீச்சர். எடுத்துக்கொண்டிரு. எடுத்துக்கொண்டு. இதுல என்ன சரி டவுட் இருக்குதா? இல்ல இல்ல டீச்சர். மிஸ். இல்லனா டீச்சர் இது ஆக ஆறாவது ஆன்சர் என்ன? எத்தனாவதுக்குமா? ஆறாவதுக்கு 5வது நெருப்பு. சரி சரி, டீச்சர். ஓகே. 7வது கேள்வி ஆக ஈஸியான ஒரு கேள்வி. அப்ப நாங்க 8வதுக்கு போவோம். 8வதுல கேட்கிற பிள்ளைகள் பின்வருவனவற்றுள் கூட்டு பெயர் எதுன்னு கேட்கிறாங்க. சிறுகதை. சிறுகதை. வெரி குட். சிறுகதை என்ன? அதாவது பிள்ளைகள் கூட்டு பெயர்கள் 2 விதமாக உருவாகலாம். என்ன? ஒன்று பெயரும் பெயரும் சேர்ந்து உருவாகலாம். அடுத்தது என்ன? பெயர் சொல்லும் வினை சொல்லும் பெயர் சொல்லும். என்ன பாருங்க, ஒன்று பெயர் சொல்லும் இன்னொரு பெயர் சொல்லும் சேர்ந்து உருவாகலாம். இன்னொன்று பிள்ளைகள் வினை சொல்லும் இன்னொரு பெயர் சொல்லும் சேர்ந்து உருவாகலாம். பாருங்க, கூட்டு பெயர் தானே, அது பெயர்ல தான் முடிவடையணும். அதனாலதான் லாஸ்ட்டுக்கு பெயர் 2 இருக்குது. அப்போ பெயரும் பெயரும் சேர்ந்து உருவாகலாம் அல்லது வினையும் பெயரும் சேர்ந்து உருவாகலாம். ஓகே, இப்ப இதுல பார்க்கணும் பிள்ளைகள், இந்த 2 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட்ல கூட்டு பெயர் உருவாகி இருக்குதான்னு பார்ப்போம். அடுத்து பாருங்க, முதலாவது சின்ன கதை. சின்ன சககதை. இதுங்களை கூட்டு பெயர் அடுக்கலுமா? இது அடைகளாத்தான் இருக்குது. சின்ன சிறிய என்பதெல்லாம் அடைகள். சிறிய கதை இதுங்களை கூட்டு பெயர் அடுக்கலுமா? அது அடை. சிறந்த கதை எடுக்கலுமா? தெரிந்த கதை இது வெரி குட். தெரிந்த கதை என்றதுல தெரிந்தன்றது என்ன? எச்சம். வெரி குடா. அடுத்து பாருங்க, சிறுகதை. சிறு என்ற பெயர் சொல்லும் சிறு என்ற சொல்லும் கதை என்றதும் சேர்ந்துதான் என்ன வந்திருக்குது? சிறுகதை வந்திருக்குது. சிறு என்ற சொல்லும் கதை என்ற சொல்லும் சேர்ந்து சிறுகதை வந்திருக்குது. எனவே கூட்டு பெயராக எங்களுக்கு சிறுகதை என்றதை எடுக்கலாம். சரியோ? ஓகே, அடுத்து 9வது கேள்வி. அது கிளியர் தானே? ஓகே, பின்வருவனவற்றுள் வேற்றுமை தொகை எது எடுக்கிறாங்க. வேற்றுமை தொகை என்றா என்ன புலகள்? இதுக்கு முதல் நான் சொல்லி தந்திருக்கிறேன். வேற்றுமையுள் வேற்று மறைந்து வந்திக்கணும். வெரி குட். வேற்றுமை உறுப்புகள் தொக்கி வருமாக இருந்தால் அது வேற்றுமை தொகை. வேற்றுமை உறுப்புகள் என்ன? தொக்கி வருமாக இருந்தால் அது வேற்றுமை தொகை. சரி, முதலாவது தந்திருக்குது பணப்பை, 2வது மலைக்கை, 3வது கருநாகம், 4வது சுடுசோறு, 5வது வெண்முகி. மலைக்கை. வெரி குட். மலைக்கை. எப்படி மலை எடுத்தீங்க? மலைக்கைய மலையாகிய கை. வேற்றுமை தொகையாக எப்படி மலைக்கை எடுத்தீங்க? வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கணும். பணத்தின் பை. மலைக்கை ஓமை தொகை இல்லையா? அதுதான் நான் சொல்லிக்கிறேன். இப்ப எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஆன்சர் சொல்றதுல நீங்களும் சொல்லக்கூட தெரியும். எடுத்த உடனே மலைக்கையத்தான் சொல்ல போறீங்க. ஏன்னா இதுக்கு முதல் பேப்பர் ஒன்ல பார்த்தோமே, அதனால அதுதான் விட்டு வச்சேன். என்ன சொல்றீங்கன்னு பாப்போம். வேற்றுமை தொகையாக வரணுமா இருந்தா பிள்ளைகள் வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சிருக்கணும். விளங்கினதா? பணப்பை. பணப்பை என்றது எங்களுக்கு இப்படி எடுக்கணும் தானே, பணத்தை வைக்கும் பை. பணத்தை வைக்கும் பை. நல்லா யோசிச்சுதான் பதில் சொல்லணும். இப்ப நான் சரியன்னு சொன்னதுக்கும் அல்லது எல்லாரும் கூட்டு சேர்ந்து சொல்றதுக்கும் சொல்ற இல்ல. விளங்கினதா? பணத்தை வைக்கும் பை. பாருங்க, பணத்தை வைக்கும் பை என்றதுல ஐ என்ற உறுப்பு இருக்குது. எத்தனாவது வேற்றுமை?
இரண்டாவது வேற்றுமை. எனவே இந்த இரண்டாவது வேற்றுமையான ஐ மறைஞ்சியான் எப்படி வந்திருக்குது? பணப்பையாக வந்திருக்குது. எனவே பணப்பை என்றதுல வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்குது. எனவே தான் உங்களுக்கு சொல்லலாம் இது வேற்றுமை தொகை என்று. சரியா? ஓகே டீச்சர். டீச்சர் ஓம். பணத்தினது புள்ளி அப்படின்னு சொல்லி எடுக்கலதா? அதாவது பணத்தினை இட்டு வைக்கும் பை அல்லது பணத்தினது பை. பணத்தினது பை என்றதுக்கு நாங்க பொருள் கொடுக்கறதையும் விட அதுலயே வேற்றுமை உறுப்பு இருக்கு. பணத்தை இட்டு வைக்கும் பை என்று எடுக்கும் போது பொருள் ஒழுங்கா வருதுதானே. உதாரணமா பாருங்க, மீன் சந்தை. மீன் சந்தை என்று சொல்லும் போது மீனினது சந்தை என்று சொல்லாம மீனை விற்கும் சந்தை என்று சொல்றதுல பொருள் கூட இருக்குது. ஓமா இல்லையா? அதே பாருங்க, தங்க காப்புன்னு சொல்லும் போது தங்கத்தால் செய்யப்பட்ட காப்புன்னு சொல்றதுல அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி பணப்பை என்றதை பணத்தை இட்டு வைக்கும் பையண்டங்களுக்கு எடுக்கலாம். சரியோ? சரி, அடுத்தது மலைக்கை. மலைக்கை என்றது பிள்ளைகள் என்ன பெயர்? ஒரு கூட்டு பெயர். மலைக்கை என்றது ஒரு கூட்டு பெயர். மலை என்ற பெயர் சொல்லும், கை என்ற பெயர் சொல்லும் வந்திருக்குது. எனவே பெயரும் பெயரும் சேர்ந்தா கூட்டு பெயர். அதோடு இந்த மலைக்கை என்றது ஒரு உவமை தொகையாக காணப்படுது. பாருங்க, மலை போன்ற கை. உவமை உருவு மறைஞ்சிருந்து மலைக்கையாக வந்திருக்குது. எனவே உவமை உருவு மறைந்திருக்குமா இருந்தால் அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? உவமை தொகை. தொகை, உவமை தொகை. ஓகே. மூணாவது பாருங்க, கருநாகம். அருமையான நாகம். கருமையான நாகம் என்ன? எனவே ஆன ஆகிய உறுப்புகள் மறைஞ்சிருந்தால் அதுக்கு நாங்க சொல்லுவோம் என்ன? பண்பு தொகை. எனவே ஆன ஆகிய உறுப்புகள் மறைஞ்சு வந்திருக்குது. எனவே இது ஒரு பண்பு தொகை. அடுத்தது சுடுசோறு என்ன தொகை? வினை தொகை. என்ன? 3 காலத்துக்கும் மாற்ற முடியுமா இருக்கணும். சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. அடுத்தது வெண்முகில். இது என்ன தொகை? பண்பு தொகை. வெரி குட், பண்பு தொகை. வெண்மையான முகில் என்பதாக வரும். சரி, ஓகே. இதெல்லாம் தொகையை நீங்க நோட் பண்ணுங்க. இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணாதுல, பணப்பை வேற்றுமை தொகை, மலைக்கை உவமை தொகை, கருநாகம் பண்பு தொகை, வெண்முகில் பண்பு தொகை, சுடுசோறு வினைத்தொகை. இது எல்லாம் தொகைதான். ஆனா இந்த சொற்களை எங்களுக்கு இன்னொரு வகைக்குள்ளேயும் போடலாம். எது? கூட்டு பெயர். வெரி குட், வெரி வெரி குட். ஏன் இதெல்லாத்தையுமே பிள்ளைகள் கூட்டு பெயர்களா கூட சொல்லலாம். நான் உங்களுக்கு கூட்டு பெயர்கள் படிச்சு தரும்போது என்ன ரமதான் டைம்ல கிளாஸ் போட்ட நேரம் சொல்லி தந்தேன். கூட்டு பெயர்கள் படிச்சு தரும்போது நான் சொன்னேன், கூட்டு பெயர்கள் எல்லாம் தொகை சொற்களாக வரலாம். சிலது வேற்றுமை தொகையா வரலாம், வினை தொகையா வரலாம், பண்பு தொகையா வரலாம், உண்மை தொகையா வரலாம். ஏதோ ஒரு தொகைக்குள்ள வரலாம். ஆனால் கூட்டு பெயர்கள் அனைத்தும் தொகை சொற்களாகவும் வரும் என்று நான் சொல்லி தந்தேன். இப்ப பாத்தீங்களா? நோட் பண்ணிக்கலாமா? ஓகே. அதுல என்ன சரி டவுட் இருக்குதா? இல்ல டீச்சர். ஓகே. 10வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் ஆளுறுப்பு காரண பொருளில் வந்துள்ள தொடர். சரி, உங்களுக்கு தெரியும் 3ஆம் வேற்றுமையினுடைய ஆளுறுப்பு பல பொருள்கள் உணர்த்தும். என்ன? கருவி, கருத்தா, மூலப்பொருள், வேற என்ன? காரணப்பொருள். அதே மாதிரி சிறுபான்மை, நீங்கள் பொருள், இப்படியான பொருள்களும் உணர்த்தும். அதுல உங்களுக்கு இட கேட்கிறாங்க பிள்ளைகள், இந்த ஆலண்டுறுப்பு காரண பொருளை உணர்த்தி வரக்கூடிய வாக்கியம் என்னன்னு கேட்கிறாங்க. சரி, ஆன்சரை பார்ப்போமா? பாருங்க. முதலாவது, வைத்தியரால் குணமடைந்த நோயாளி. வைத்தியரால் குணமடைந்த நோயாளி. இது என்ன பொருள் இருக்குது பிள்ளைகள்? கருத்தால். பாருங்க, நோயாளிய குணமடைய செய்த நபர் யாரு? எனவே அந்த ஆளுறுப்பு நோயாளியை குணமடைய செய்த கருத்தாவை சுட்டி காட்டுது. ஆளுறுப்பு எதை சுட்டி காட்டுது? நோயாளியை குணமடைய செய்த வைத்தியரை சுட்டி காட்டுது. எனவே வைத்தியரன் இங்கன கருத்தா பொருளை வந்திருக்குது.
சரியா? ரெண்டாவது பாருங்க. வெள்ளத்தால் அழிந்த பயிர்கள், இது என்ன பொருள்? காரணப்பொருள். காரண பொருள் என்ன? இப்ப நாம கேட்கிறோம், அந்த பயிர்கள் அழிந்ததற்கான காரணம் வெள்ளம் தான் என்பது அந்த வெள்ளத்தோடு இருக்கிற ஆளுறுப்பு சுட்டி காட்டுது. என்ன ஆளுறுப்பு என்ன செய்யுது? சுட்டி காட்டுது. எனவே பயிர்கள் அழிந்ததற்கான காரணத்தை இந்த ஆளுறுப்பு வெள்ளம் தான் என்பதை சுட்டி காட்டுது என்றதால உங்களுக்கு சொல்லலாம் இது காரண பொருள். மூணாவது பாருங்க, களிமண்ணால் செய்த சிற்பம், இது என்ன பொருள்? மூலப்பொருள் என்ன? வெரி குட். பாருங்க, சிற்பம் செய்வதற்கு தேவைப்பட்ட மூலப்பொருள் என்ன? களிமண். எனவே என்ன சொல்லலாம்? களிமண்ணால் செய்த சிற்பத்துக்கு எங்களுக்கு சொல்லலாம் இது மூலப்பொருள்ல வந்திருக்குது. சரி, அடுத்தது பாருங்க, மரத்தால் விழுந்தவன், இது என்ன பொருள்? நீங்கள் பொருள். வெரி குட், நீங்கள் பொருள். நான் பாருங்க, மரத்தால் விழுந்தவன் என்ற அதோட அர்த்தம் மரத்திலிருந்து விழுந்தவன் தான். எனவே நீங்கள் பொருள். நீங்க யோசிக்கலாம் பிள்ளைகள், நீங்கள் பொருள்ன்றது 5ஆம் வேற்றுமையில தானே வரும். பெரும்பான்மையான வகையில மெஜாரிட்டியாக 5ஆம் வேற்றுமையில தான் வரும். ஆனால் ஒரு சில இடங்கள்ல ஆள் உறுப்பு கூட நீங்கள் பொருளை உணர்த்துமா? சரியா? அதுக்கு நாங்க சொல்றோம் சிறுபான்மை நீங்கள் பொருள் என்று. சரியோ? அதுதான் இதற்கான உதாரணம். 5வது பாருங்க, இயந்திர கலப்பையால் உளப்பட்ட நிலம், இது என்ன பொருள்? கருவி பொருள். வெரி குட், கருவி பொருள் என்ன? அதாவது நிலத்தை உழுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவி இயந்திர கலப்பை தான் என்பதை இந்த ஆள் உறுப்பு எடுத்து காட்டுது. எனவே இது கருவி பொருள்ல வரும். அப்ப காரண பொருளுக்கான உதாரணம் கேட்டால் 2வது ஆன்சர் தான் வரும். சரியோ? ஓகே, 11வது கேள்வி பார்ப்போம். பாருங்க, பின்வருவனவற்றுள் தனி வினை எதுன்னு கேக்குறாங்க. சரி, அதாவது பிள்ளைகள், நான் ஒரு வினையியல்ல சொல்லித்தந்தேன், தனி வினை என்றும் கூட்டு வினை என்றும் சொல்லித்தந்தேன். என்ன தனி வினை என்றா என்ன, கூட்டு வினை என்றா என்ன? தனிவினை என்றது பகுதி மேலும் அந்த வினையினுடைய அடிப்படை பொருளை உணர்த்தி வரும். கூட்டு வினை அடிப்படை பொருளையும் அது சார்ந்த வேறொரு பொருளையும் உணர்த்தி வரும். அது நீங்க முதல் வினைகள் துணை வினைகள் அத சொல்றீங்க. வினை செய்தவர் வினையை அனுப்பியது தனிவினை. முடியுமான பகுதியை மேலும் பல கூறுகளா பிரிக்க முடியாதது தனிவினை, மேலும் பல கூறுகளா பிரிக்கக்கூடியது கூட்டுவினை. வெரி குட். அதாவது பிள்ளைகள், தனிவினை என்று சொல்றது என்னண்டா, ஒரு வினைச்சொல்லினுடைய பகுதி ஒன்று இருக்கும் தானே. உதாரணமா நடந்தான் என்ற வினை சொல்ற பகுதி நட, கற்றுக்கொண்டாண்ட பகுதி கற்றுக்கொள் என்ன. எனவே ஒரு வினைச்சொல்லினுடைய பகுதியை பிரிக்க முடியாமல் அது ஒரு தனிச்சொல்லாக இருந்தால், எப்படி ஒரு வினைச்சொல்லினுடைய பகுதி மேலும் பிரிக்கப்பட முடியாமல் ஒரு தனிச்சொல்லாக இருந்தால் அது தனிவினை. அப்ப கூட்டு வினை என்றா என்னண்டா, ஒரு வினைச்சொல்லினுடைய பகுதியை மேலும் பல கூறுகளாக பிரிக்க முடியுமாக இருந்தால் அது என்ன? கூட்டு வினை. என்னதா? கூட்டு வினைகள். சரியோ? அந்த கூட்டு வினையினுடைய பகுதிகளை பிரிக்கக்கூடியதா இருக்கணும். என்ன செய்யணும்? கூட்டு வினையாக வரக்கூடிய வினை சொற்களோட பகுதிகள் என்ன செய்யப்படணுமா பிள்ளைகள்? பிரிக்க முடியுமாக இருக்கணும். குறிப்பாக அதிட பகுதிகள் பிள்ளைகள் 3 விதமாக உருவாகலாம். ஒரு கூட்டு வினை சொல்லிட பகுதி 3 விதமாக வரலாம். ஒன்று பெயரும் வினையும் சேர்ந்து வரலாம், அல்லது ஒரு வினையுடன் வினை சேர்ந்து வரலாம், அல்லது ஒரு இடைச்சொல்லுடன் ஒரு வினைச்சொல் சேர்ந்து வரலாம். இந்த 3 விதமாகவும் ஒரு கூட்டு வினையினுடைய பகுதி அமையும். சரியோ? ஓகே, கூட்டு வினைகளை தான் நீங்க படிக்கிறீங்க. முதல் வினைகள் துணை வினைகள் அப்படி என்று இருக்குதுண்டு. விளங்கினதா? சரி, இப்ப உங்ககிட்ட கேக்குறாங்க தனிவினை. அப்ப தனிவினை என்று சொல்றது பிரிச்சால் பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியாததா பகுதி? அடுத்து பாருங்க, இப்ப பாருங்களா, நடக்கிறார்கள். நடக்கிறார்கள் எங்களுக்கு எப்படி பிரிக்கலாம்? நட சக சிறு நிகழ்கால இடைநிலை
ஆறுகள் பன்மை விகுதி. சரியோ? ஓகே. இந்த நட என்ற பகுதி மட்டும்தான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு இடைநிலையும் தேவையில்லை, எங்களுக்கு விகுதியும் தேவையில்லை. இப்ப பாருங்க, இந்த நட என்ற பகுதி உங்களுக்கு பிரிக்க இயலுமா பிரிக்க இயலாதான்னு பாருங்க. பிரிக்கலாம். பிரிக்க இயலா டீச்சர். எனவே இது தனி வினையா எடுக்கலாம். அடுத்து பாருங்க, கைது செய்தார்கள். ஓகே, இது எப்படி பிரிக்கலாம்? பகுதி எது? கைது செய்தக உற்சக ஆறுகள் தான் வந்து என்ன கைது செய்தார்கள். இப்ப எங்களுக்கு தேவை பகுதி மட்டும்தான். எனவே பகுதி என்றது இந்த கைது செய்கின்ற அந்த ஒட்டுமொத்த சொல் தான் பகுதி. இப்ப பாருங்க, இதுல பகுதியை பிரிக்க இயலுமா பிரிக்க முடியாதான்னு பாருங்க. வெரி குட், பிரிக்கலாம். கைது சக செய்ய கைது சக செய்யன்னு பிரிக்கலாம். நான் சொன்னனோ இல்லையோ, கூட்டு வினையினுடைய பகுதி 3 விதமாக அமையலாம். ஒரு பெயர் சொல்லும் வினை சொல்லும் அமையலாம், அல்லது வினையும் வினையும் சேர்ந்து அமையலாம், இடைச்சொல்லும் வினை சொல்லும் சேர்ந்து அமையலாம். இந்த கைது செய்யன்றது எந்த முறையில வந்திருக்குது? பெயரும் வினையும் வெரி குட். ஒரு பெயர் சொல்லும் ஒரு வினை சொல்லும் சேர்ந்து உருவாகினதுதான் கைது செய்கின்ற பகுதி. விளங்கினதா? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், தட்டி விட்டான். தட்டி விட்டாண்ட பகுதி என்ன? தட்டி விடு. தட்டி விடு சக உற்சக ஆண் தான் தட்டி விட்டு. ஓகே, இப்ப பாருங்க, தட்டி விடுன்ற பிரிக்க இயலுமா பிரிக்க இயலாதான்னு பாருங்க. எப்படி? தட்டி சக விடு, தட்டி சக விடு. தட்டி என்றது ஒரு வினைச்சொல், விடு என்றது ஒரு வினைச்சொல். நான் சொல்லி தந்தேன், ஒரு வினைச்சொல்லும் இன்னொரு வினைச்சொல்லும் சேர்ந்தும் கூட்டு வினையிட பகுதியை உருவாக்கலாம் என்று சொல்லி தந்தேன். கிளியரா? ஓகே, அடுத்த பாருங்க, காத்திருந்தேன். வெரி குட். காத்திருந்தேன். இந்த காத்திருன்றதை பிரிக்க இயலுமான்னு பாருங்க. காத்து சக இரு. டீச்சர். காத்து சக இரு, வினையும் வினையும் சேர்ந்து வந்தது. எனவே இத பிரிக்கலாம். எனவே இது தனி வினைக்குள்ள வருமா? இல்ல டீச்சர், கூட்டு வினை. இது வந்து வினையும் வினையும் சேர்ந்த கூட்டு வினையிட பகுதியா இருக்குது. அடுத்தது முன்னேறுவோம். எப்படி பிரிக்கலாம்? வெரி குட். இந்த பகுதியை பாருங்க, முன்னேறு என்று இருக்குது. பிரிக்க இயலுமான்னு பாருங்க. வெரி குட். இந்த முன் என்ன சொல்லன்னு சொல்லி தந்திருக்கிறேன் பிள்ளைகள். வெரி குட். முன் என்றது ஒரு இடைச்சொல். முன் என்றது என்ன? ஒரு இடைச்சொல். முன் பின் இதெல்லாம் இடைச்சொல். சரியா? இந்த கேள்வி கிளியரான்னு பாருங்க. ஓகே, எனவே இதுக்கு ஆன்சரா வரப்போறது நடக்கிறார்கள் என்றது. நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? சொல்லும் போது என்ன செய்யணும்? ஒவ்வொரு வேர்டு கீழால அதை பிரிக்கிறதெல்லாம் நோட் பண்ணிட்டு வாங்க. சரி, 12வது கேள்வி, பின்வருவனவற்றுள் செய்யப்படு பொருள் குன்றிய வினையாகவும் குன்றா வினையாகவும் அமைந்த வினைகள் என்ன வரும்? ஓகே, சரி. செய்யப்படு பொருள் குன்றிய வினை குன்றா வினை, இதுக்கு ரெண்டுக்கும் நாங்க ஒரு பொதுவான பேர் ஒன்று சொல்லுவோம். என்ன? பொது வினைகள். பிள்ளைகள், இந்த சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிட்டு வாரீங்க தானே? ஒரு சொல்ல படிக்கும் போது நோட் பண்ணிட்டு வாங்களா? சொல்லுங்க. அப்பதான் ஒழுங்கா உங்களுக்கு ரிட்டன் பார்க்கும் போது இன்ட்ரெஸ்டா படிக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. யாரோ டீச்சர்னு சொன்னீங்க.
ஓட்டிச்சேன்னு சொன்னது. ஆஹ் ஏன்னா நீங்க நோட் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் இன்னொரு தடவை உங்களுக்கு பேப்பர் எடுத்து பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும். அடுத்து உங்களுக்கு செய்யக்கூடியதாகவும் இருக்கும். சரியா? ஓகே. சரி டீச்சர். என்னன்னா நான் பாக்குறேன், இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ்ல படிச்சு தரது அப்படி யூடியூப்ல போட்டிருந்தேன். இன்றைக்கு மார்னிங் நான் அந்த ஒரு 2027 ஒர்க்க முடிச்சுட்டு பாக்குறேன். ஒரு புள்ள எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிக்கிறான். என்னதான் அவன் என்கிட்ட கிளாஸ் வர புள்ளை உண்டல்ல, அவன் நான் போடுற உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் தானே. அதை மட்டுமே பார்த்து அவ வந்து என்ன செஞ்சுக்கிறான்டா, இலக்கணம் ஃபுல்லா செஞ்சுக்கிறான். அந்த பாஸ் பேப்பர் ஃபுல்லா அந்த பாஸ் பேப்பரை போட்டோ எடுத்து அனுப்பியிருந்த புள்ளல் அந்த அளவு தெளிவா நான் சொல்றேன். ஒரு விஷயம் கூட விடாம, ஒரு விஷயத்த கூட விடாம அப்படியே எழுதிக்கிறா. நான் அந்த போட்டோ அனுப்பினேன், நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த கூட விடாம அப்படியே எழுதிக்கிறா. பாருங்க, எத்தனையோ தேவையுடைய பிள்ளைகள் இருக்கிற. அப்ப உங்களுக்கு தேவை கிட்ட அமைஞ்சிருக்குது. அப்ப அதை எவ்வளவு யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக் கொள்ளுமோ அவ்வளவு தூரம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே, சரி. இதுக்கு என்ன ஆன்சர் வர போறது? எரி என்ன? அப்ப நீங்க பார்க்கணும் பிள்ளைகள், செயற்படு பொருள் குன்றிய வினையாக இதுக்கு வாக்கியம் அமைக்க முடியுமா, செயற்படு பொருள் குன்றாததாக இதுக்கு வாக்கியம் அமைக்க முடியுமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் குன்றிய வகையில சொல்லுங்க பாப்போம். மரம் எரிந்தது. மரம் எரிந்தது. மரம் எரிந்தது. என்ன எதை எரிந்தது என்ற கேள்வியின் பொழுது ஆன்சர் வருது இல்ல. நாம எதை என்று கேட்கறது செயற்படு பொருளை கண்டுபிடிக்க. ஓகே, செயற்படு பொருள் குன்றாத வகையில வெரி குட். அவன் மரத்தை எரித்தானா. அப்ப எதை எரித்தான் என்ற கேள்வியின் பொழுதோ மரத்தை என்ற அந்த செயற்படு பொருளுக்கான ஆன்சர் வருது. எனவே எரி என்றதுதான் செயற்படு பொருள். குன்றியது குன்றாதது ரெண்டுக்கும் வரும். சரியோ? எரி, நனை, அதே மாதிரி முறி, இப்படியான வினைகள் எல்லாம் பொது வினைகள் என்று நான் சொல்லுவோம். சரியோ? ஓகே. பதிமூணாவது கேள்வி பாருங்க. ஓகே, பின்வருவனவற்றுள் உகரம் கெட்டு ஈற்றுமை இரட்டித்து இறந்த காலம் காட்டும் வினை. இப்படியான கேள்வியில் வரும்போது நான் சொல்லிக்கிறேன், உகரம் பாருங்க. உகரம் கெட்டு இருக்கணும், ஈற்றுமை இரட்டித்து இருக்கணும். ஈற்றுமைனா கடைசி மெய்யெழுத்து இரட்டித்து, இதுட ஈற்றுமை இரட்டித்து இருக்கணும். அதே மாதிரி இறந்த காலம் காட்ட வேணும். சரியோ? என்ன ஆன்சர்? ஓகே, நான் எடுத்து பார்க்க வேண்டும். எடு என்றது இறந்த காலம் வரக்கூடிய வகையில் ஒரு வினை சொல்ல உருவாக்குங்க. எடுத்தான் எடுப்போம். ஓகே, புலல் எடுத்தான் என்றது இறந்த காலம் காட்டுது. ஓகே, உகரம் கட்டு இருக்குதான்னு பாருங்க. இந்த எடு என்ற சொல்லில் இருக்கிற ஊனை கட்டு இருக்குதான்னு பாருங்க. அவர் அப்படியேதான் இருக்கிறாரு. சரி, இந்த டூல இருக்கிற இட்டன்னா டபுளா இருக்குதான்னு பாருங்க. அதுதானே சொல்ல ஈற்றுமை இரட்டை. அப்ப எடுன்றதுல கடைசியா இருக்கிற மெய்யெழுத்து என்னன்னா அந்த இட்டன்னா தான். அது டபுள் ஆகியும் இல்ல. அப்ப இது ஆன்சர் எடுக்கலுமா? அடுத்த பாருங்க, இருந்தான். இருன்றதை நாங்க இருந்தான்னு பாருங்க. இப்ப இருந்தான்றதுல பிள்ளைகள் இந்த இருக்கிற உகரம் இருசக ஊதானே ரூ, அந்த உகரம் இந்த இருந்தான்ல கெட்டு போயிருக்குதான்னு பாருங்க. இல்ல. அதே மாதிரி சரி, உகரம் தான் கெட்டு போக இல்ல. இந்த ஈற்று கடைசியில இருக்கிற அந்த மெய்யெழுத்து இறன்னா இரட்டி படைஞ்சிருக்குதான்னு பாருங்க. எனவே ஆன்சரா வராது. அடுத்த பாருங்க, கொடு கண்டதை வச்சு எங்களுக்கு கொடுத்தான் என்பதா எடுக்கலாம். உகரம் கெட்டு போயிருக்குதான்னு பாருங்க. ஈற்றுமை இரட்டி இருக்குதா? இல்ல. ஆன்சரா வராது. அதே மாதிரிதான் தடுத்தானும். தடு கண்டதுல இருக்கிற உகரம் இங்க கெட்டு போயும் இல்ல, இட்டன்னு இங்க டபுள் ஆகியும் இல்ல. எனவே இது ஆன்சரா வராது. ஆனா பெரு என்றதுதான் பிள்ளைகள் பெற்றானாக மாறி இருக்குது. பாருங்க, உகரம் கெட்டு போயிருக்குதான்னு பாருங்க. இங்க ஊனாவோட காணையில பெற்றான், அவர் இல்லாமல் போயிருக்குது. அதே மாதிரி இந்த ரூட் இருக்கிற இட்டன்னா டபுளாக இருக்குதான்னு பாருங்க.
டபுளாக இருக்குதுன்னா அந்த ரால இருக்குது. எனவே உகரம் கெட்டும் இருக்குது, உற்றன டபுளாகியும் இருக்குது. எனவே வெரி குட், சரியான ஆன்சர் பெரு என்பதாக வரும். இப்ப கிளியரா? ஆம் டீச்சர். வெரி குட். ஓகே. 14வது கேள்வி. பின்வருவனவற்றுள் வா என்பது துணை வினையாக பயன்படும் வாக்கியம் எதுன்னு கேக்குறாங்க. வா துணை வினையாக வரணுமா? நான் ஊருக்கு போய் வந்தேன். காலநிலை மாறி காலநிலை மாறி வருகிறது. காலநிலை மாறி வருகிறது. துணை வினை அதாவது நம்ம துணை வினை பார்க்கணுமா இருந்தா பிள்ளைகள் கட்டாயம் அந்த வாக்கியத்துல வினைச்சொல் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கூட்டு வினையாயிக்கும். வெரி குட், கூட்டு வினையா இருக்கணும். கூட்டு வினையாக இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு துணை வினைய பார்க்கலாம். விளங்கினதா? கூட்டு வினையில தான் 2 வினை இருக்குது, முதல் வினை துணை வினை என்று. அவ கூட்டு வினையா இருக்கணும், அப்பதான் எங்களுக்கு துணை வினைய கண்டுபிடிக்கலாம். என்ன? ஓகே. நான் ஊருக்கு போய் வந்தேன், இதுல இருக்கிற வினை சொல்லுது வந்தேன். வந்தேன்ன்றது கூட்டு வினை இல்ல. வந்தேன்ன்றது கூட்டு வினை அல்ல, அது ஒரு தனி வினை. என்ன? இதுல வந்தேன்ன்றது முதல் வினையாத்தான் இருக்குது. தன் அடிப்படை பொருள் உணர்த்தி இருக்குது. ஊருக்கு போய் வந்தாரா, வந்தேன் என்ற வருகை தருதல் அர்த்தம். ஆனா பிள்ளைகள் துணை வினைன்னு சொன்னா தன் அடிப்படை பொருள் உணர்த்தாமல் வேறொரு பொருள் உணர்த்தி இருக்கணும். என்ன துணை வினைன்றது? என்ன? தன் அடிப்படை பொருளை உணர்த்தி இருக்காமல் வேறொரு பொருளை உணர்த்தி இருக்க வேணும். சரி, 2வது பாருங்க. கடிதம் நேற்றைய வந்து விட்டது, இதுல வினை சொல்லுது வெரி குட், வந்து விட்டது என்றது இங்க இருக்கக்கூடிய வினைச்சொல். சரியா? இப்ப நீங்க பாருங்க, வந்து விட்டது என்றது ஒரு கூட்டு வினையா இருக்குதுன்னு. வா என்ற வினையடியும் விடு என்ற இன்னொரு வினையடியும் வினையும் சேர்ந்து வந்து விட்டதுன்னு வந்திருக்குது. இப்ப எங்களுக்கு தேவை இந்த வாக்கியத்துல வா என்பது துணை வினையா இருக்காரா என்றதான் நாங்க பார்க்கணும். சரியோ? பாருங்களேன், வந்து விட்டது, வந்து விட்டதுன்னா வந்து. ஓகே, இப்ப நான் பாப்போம். வெரி குட். இங்க முதல் வினையா வந்திருக்குது. ஏனென்றா பிள்ளைகள் எந்த ஒரு வினைச்சொல் தன் அடிப்படை பொருளை உணர்த்தி இருக்குமோ அது முதல் வினை. சரியோ? இப்ப பாருங்க, வா என்பது அடிப்படை பொருள் என்ன? விடுன்றது அடிப்படை பொருள் என்ன? ஒன்றை விட்டு விட்டுறது, ஒன்றை விட்டு விட்டுறது. இப்ப நாம பாப்போம் அதோட அடிப்படை பொருளைத்தானா அது உணர்த்தி இருக்குது என்றதை பார்ப்போம். இவங்க 2லையுமே யாரு தன் அடிப்படை பொருள் உணர்த்தி இருக்குது, யாரு உணர்த்த இல்லைன்னு பார்ப்போமா? பாருங்க, வந்து விட்டது. மைக் ஆஃப் பண்ணுங்க பிள்ளைகள். இதுல இருக்கக்கூடிய வந்துன்றதுல வா என்ற வினையடிதான் வந்து இருக்குது. இப்ப பாருங்க, அந்த வருதல் அல்லது வந்தது என்ற பொருளை உணர்த்தி இருக்குதான்னு பாருங்க. உணர்த்தி இருக்குதா? ஓ, அப்ப தன் அடிப்படை பொருளையே எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அப்படியே உணர்த்தி இருக்குமா இருந்தால் அது என்ன வினை? விட்டது. வந்து விட்டது என்ன? கடிதம் வந்து அப்படியே கைவிட்டுட்டாரா? அப்ப விட்டது என்றது விட்டு விடுதல் என்ற பொருள் இங்க விட்டு விடுதல் என்ற பொருளைய உணர்த்தி இருக்குது. கடிதம் என்ன செஞ்சதா? நேற்று வந்து விட்டதா, வந்துட்டுன்னு சொல்லி இருக்குது. எனவே விட்டது என்ற இந்த வினை சொல்லுல தன் அடிப்படை பொருளான விடுதல் என்ற பொருள் உணர்த்தப்படாமல் வேறொரு பொருள் உணர்த்தப்பட்டிருக்கு. எனவே இதுக்கு நாங்க என்ன வினைன்னு சொல்லுவோம்? துணை வினை. அப்ப 2வது வாக்கியத்துல துணை வினை இருக்குதான் பிள்ளைகள். ஆனால் கேள்வியை பொறுத்த வரையில வா என்பதுதானா துணை வினையா வரணும். ஆனா எங்களுக்கு 2வதுல வா என்பதல்ல துணை வினை, விடு என்பதுதான் துணை வினையா இருக்குது. எனவே இது ஆன்சரா எடுக்க இயலாது. 3வது பாருங்க, நான் குளித்து விட்டு வந்தேன், இதுல இருக்கிற வினை சொல் என்ன? வந்தேன். இருக்குதா? இல்ல. இதுல அப்ப துணை வினை பார்க்க இயலாது. அடுத்த பாருங்க, காலநிலை மாறி வருகிறது, மாறி வருகிறது.
இங்க வருகிறது என்றது பிள்ளைகள் தன் அடிப்படை பொருள் உணர்த்தி இருக்குதான்னு பாருங்க. இல்ல. இல்ல என்ன வருகை தருதல் என்ற பொருளை தந்தில்லன. அதுக்கு மாறாக என்ன தந்திருக்குது? காலநிலை கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, மாறுது என்ற பொருளை தான் தந்திருக்குது. எனவே இங்கு வருகிறது என்றது தன் அடிப்படை பொருளை உணர்த்த இல்ல, மாறாக அந்த மாறி என்ற அந்த மாறுதல் என்ற பொருளுக்கு துணையாக வந்திருக்குது. எனவே இதுதான் துணை வினையாக வந்திருக்குது. 5வது பாருங்க, அப்பா இன்னும் வரவில்லை. இது என்னது? டீச்சர் வருகிறதுன்றத பிரிக்கலாமா டீச்சர்? மாறி வருகிறது. புள்ள மாறி வருகிறது. ரெண்டையும் எடுங்க. சரியா? ஓகே டீச்சர். ஓகே. அப்பா இன்னும் வரவில்லை. எதிர்மறை. எதிர்மறை. அடுத்து இங்க அடிப்படை பொருள் உணர்த்தி இருக்குதான்னு பாருங்க. ஓம் டீச்சர். அடிப்படை பொருள் உணர்த்தி இருக்குது, எதிர்மறையில் உணர்த்தி இருக்குது. எனவே இது முதல் வினையா துணை வினையா? முதல் வினை. துணை வினையாக வந்த வாக்கியம் 4வது. கிளியரா? ஓகே டீச்சர். ஓம் அந்த சொல்லுங்க. கூற்று அந்த மேல வந்து இதனை மாறி வருகிறதுன்னு சொல்லி ஓ அது இப்ப கூட்டு வினை வந்து இப்படி தள்ளி தள்ளி வரையணுமா? மாறி வேறையா வருகிறது வேறையா? வரலாம். இங்க பாருங்க, மாறி வருகிறது என்றதுன்னா காலநிலை மாறி வந்து கொண்டிருக்கிறதா பொருள் சொல்லுது? இல்ல, காலநிலை சேஞ்ச் ஆகுது என்ற அடி அடி அந்த பொருளை தருதுன்னா. எனவே நீங்க என்ன பொருளைத்தான் பார்க்க வேணும். மாறி வருகிறது. சரி சரியா? நீங்க அந்த சேர்ந்து வந்திருக்குதா விரிஞ்சு வந்திருக்குதா அதை பார்த்தேன்னு சொன்னா கஷ்டமாயிடும். அப்ப நீங்க பார்க்கணும் எது அடிப்படை பொருள் உணர்த்தி இருக்குது, பொருள் இங்க சரியா இருக்குதான்றதை பார்க்கணும். பாருங்க, மாறி வருகிறது. இப்ப வருகிறதுன்னா வருகை தருதல் என்ற பொருளை தான் தருதுன்னு. அப்ப காலநிலை மாறி வருகிறதுன்னா என்ன? காலநிலை மாறி மாறி வந்து அப்படியே வந்து கொண்டு இருக்குதா? இல்ல. அதோட அர்த்தம் என்னண்டா, காலநிலை சேஞ்ச் ஆகி கொண்டு வருது என்னதான் எடுத்து காட்டுதே ஒழிய வருகை தருதல் என்ற பொருளை தர இல்லை. எனவே தன் அடிப்படை பொருளுக்கு மாற்றமாக இன்னொரு பொருளை தந்திருந்தால் அதுக்கு நாங்க சொல்லுவோம் துணை வினை அப்படின்ட்டு. சரியா? ஓகே. 15வது பாருங்க, சொல்லுங்க. போய் வந்து என்ன பெயர் எடுக்கல. போய் வந்தேன். வந்தேன் என்றது தன் அடிப்படை பொருள் வந்ததை உணர்த்து காட்டுதானே. வருகை தந்து விட்டு என்னது காட்டுதானே. போய் வந்தேன். இனி புள்ள வந்தேன் என்றது தன் அடிப்படை பொருளான வருகை தந்திருக்கிறேன் என்று உணர்த்துதா இல்லையா? இல்ல, இத துணை வினை அடிக்கலவா, இந்த கூட்டி வினை அடிக்கலவா, போய் வந்தேன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி எடுத்தாலும் புள்ள நீங்க பார்க்கணும் வந்தேன்ன்றது துணை வினையா இருக்குதான்னு பார்க்கணும். துணை வினையா இருக்குதா? இங்க போய் என்றது நாங்க வினை எச்சமாக எடுப்போம். நான் ஊருக்கு போய் வந்தேன். வந்தேன் என்றது வினைச்சொல், போய் என்றது இங்க வினை எச்சம். சரியா? சரி டீச்சர். ஓகே. 15வது கேள்வி, பின்வருவனவற்றுள் தான் என்பது இடைச்சொல்லாக வரும் வாக்கியம். நான் இந்த என்றதுக்கு சொல்லி தந்த மாதிரி தானுக்கும் சொல்லி தந்திக்கிறேன். என்ன தான் என்றத பிள்ளைகள் நீங்க 2 இடத்துல படிக்கிறீங்க. எதுல? படக்கை தட்டுச்சு அடுத்து. வெரி குட். ஒன்று படற்கை தச்சுட்டு பேர்ல படிக்கிறீங்க, அடுத்தது இடைச்சொல்லாக படிக்கிறீங்க. அடுத்து அந்த கூட்டு வினையில கேட்ட பிள்ளைக்கு டவுட் கிளியர் ஆச்சா? ஓ டீச்சர். ஓகே, சரி. பாருங்க பிள்ளைகள், இப்ப அடுத்த கேள்வி, தான் என்றது எங்க நாங்க 2 இடத்துல படிக்கிறோம். ஒன்று படற்கை தச்சுட்டு பெயராக பாக்குறோம், அடுத்தது இடைச்சொல்லாக பாக்குறோம். படற்கை தச்சுட்டு பெயராக வரணுமா இருந்தால் அந்த தான் என்பது ஒரு படற்கை பெயரை மீண்டும் அவரையே அவர் சுட்டி காட்டிக் கொள்றதா இருக்க வேணும். மீண்டும் தன்னைத்தானே சுட்டி காட்டக்கூடியதாக அந்த தான் இருக்க வேணும். தான் என்றது இடைச்சொல்லாக வரணுமா இருந்தால் அது அழுத்த பொருளை வந்திருக்கணும். ஒன்றை ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி இருக்கணும். உதாரணமாக, அவன் தான் களவெடுத்தான். என்ன அவன் தான் களவெடுத்தான் என்று சொல்றேன்.
அப்ப அதுல பாருங்க ஸ்ட்ராங்காக நாங்க அழுத்தி சொல்றோம் என்ன, வேறு யாரும் களவெடுக்க இல்ல, அவனேதான் களவெடுத்தான் என்று சொல்றோம். எனவே அழுத்தி கூறுமாக இருந்தால் அது இடைச்சொல்ல வரும், அழுத்த பொருள் அல்லது நாங்க தேற்ற பொருள் என்று சொல்லுறோம். அப்ப தான் என்ற இடைச்சொல் அழுத்த பொருளை உணர்த்தி வரும். அப்ப தான் என்றது அழுத்த பொருளை உணர்த்தி வந்தால் அது இடைச்சொல். அதெல்லாம படற்கை பெயர் என்ற சுட்டி காட்டி வந்தால் அது படற்கை தச்சுட்டு பெயர். சரியோ? இந்த ரெண்டையும் நல்லா கிளியரா நினைவு வச்சு கொள்ளுங்க. இது விளங்கினதான் சொல்லுங்க. அழுத்த பொருளுக்கு இன்னொரு பேர் தான் தேற்ற பொருள். ஓகே, நான் பாப்போமா எதுல இடைச்சொல்லா வந்திருக்குதுங்க. முதலாவது பாருங்க, அவன் தான் வரவில்லை என்றான். இதுல எது? படற்கை தற்சுட்டு பெயர். வெரி குட். படற்கை தற்சுட்டு பேர். என்ன, அவன் தான் வரவில்லை என்றா, இந்த தான் என்பது அவனை குறிக்குதுன்னா, அவன் சொல்லிக்கிறான் அவன் வர இல்லை என்று. இப்போ அவன் வரவில்லை என்றான் என்றா ஒரு பொருள் மயக்கம். இப்ப நாங்க இந்த தானுக்கு பதிலாக இப்படி எழுதி காட்டுறனே, அவன் வரவில்லை என்றான். இப்படி எழுதினா எங்களுக்கு ஒரு டவுட், பொருள் மயக்கம் வரும். ஒருவேளை அவன் என்றது அவனையோ சுட்டி காட்டினான் இல்லது வேற எவனையாச்சும் சுட்டி காட்டினானா என்றதுல டவுட். என்ன, அவன் வரவில்லைன்னு சொன்னான், அவனை சொல்லி இருக்கிறதா அல்லது வேற எவனையாச்சும் சொல்லி இருக்கிறதான்ற ஒரு டவுட் ஒன்று இருக்குது. எனவே அந்த பொருள் மயக்கத்தை நீக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த படற்கை தச்சுட்டு பெயர்ன்றது எங்களுக்கு உதவியா இருக்குது. பாருங்க, அப்ப இந்த இடத்துல இருக்கிற அவனுக்கு பதிலாக நாங்க தான் என்றதை போட்டோன்னு சொன்னா அவள முடிஞ்சிடும், எந்த ஒரு பொருள் மயக்கமும் இருக்காது. பாருங்க, அவன் தான் வரவில்லை என்றான். பாருங்க, இப்ப இதுல எங்களுக்கு தெரியும் இந்த தான் என்பது இங்க அவனைத்தான் குறிக்குது, வேற எவனையும் குறிக்க இல்லைன்னு விளங்குது. எனவே படற்கை தச்சுட்டு பேர் என்ன செய்யுமாண்டா, படற்கையில் இருக்கக்கூடிய விடயத்தையோ அல்லது நபரையோ மீண்டும் சுட்டி காட்டும். பாருங்க, இங்க அவன் என்றது இருக்குது, ஆனாலும் இங்க தான் என்றது சுட்டி காட்டுது. எனவே இங்கு தான் என்பது படற்கை தச்சுட்டு பெயராக இருக்குது. கிளியரா? ஓகே, ரெண்டாவது பாருங்க, அவன் தானும் வருவேன் என்றான். அவன் சொல்லிக்கிறான் நானும் வருவேன்னு சொல்லிக்கிறான். இதுல எது இருக்குது போல, இடைச்சொல்லா தச்சுட்டு பேர்? படற்கை தச்சுட்டு பேர். மூணாவது, அவன் தானாக வந்தான். அவன் அவனாக வந்தான்றதை நாம் என்ன சொல்லுவோம், அவன் தானாக வந்தான் என்று. ஏன் அவன் அவனாக வந்தான்னு சொன்னா எங்களுக்கு ஒரு டவுட், எவனாக வந்தானோ தெரியல என்று. அந்த டவுட்டை கிளியர் பண்றதுதான், அந்த பிழைய நீக்கிறது தான் தச்சுட்டு பேர். பாருங்க, அவன் தானாக வந்தான், அவன் அவனாக வந்தான் என்று இருக்குது. சரி, நாலாவது, அவன் தான் செய்வதாக சொன்னான். அவன் சொல்லிக்கிறான் என்ன, அவனே செய்யறதா சொல்லிக்கிறான். எனவே தான் என்பது அவனை சுட்டி காட்டுது. 5, அவன் தான் செய்தான். இங்க பாருங்க, இந்த தான் என்பது அழுத்தி கூறுறான், ஸ்ட்ராங்கா நாம சொல்லுறான், வேற யாரும் செய்யல அந்த செயலை அவன் தான் செஞ்சான்னு சொல்றான். எனவே இது அழுத்த பொருள்ல வந்திருக்கு. கிளியரானு பாருங்க. ஓம், அடுத்த பேர் என்ன சொல்றேன்? தேற்ற பொருள். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, 16வது கேள்வி, அடைகள். நம்ம பிள்ளைகளுக்கு அடை எச்சம் நல்ல கிளியரா இருக்கும், நான் நிறைய தடவை சொல்லி தந்திக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கணும். சரி, பின்வருவனவற்றுள் பெயரடை எதுன்னு கேட்கிறேன், என்ன வரும் பிள்ளைகள்? மென்மையான. வெரி குட், மென்மையான. முதலாம் பாருங்க, எழுதப்பட்ட கவிதை என்று சரி, எழுதப்பட்ட கவிதை பெயரெச்சம். வெரி குட். அடுத்தது மென்மையாக. அதுக்கு பின்னால் என்ன வருது? வினையடை. மென்மையாக பின்னால் ஒரு வினை சொல் வரும். என்ன, மென்மையாக பின்னால் என்ன சொல்லலாம்? பாடினான் அல்லது வளர்ந்தது. எனவே ஒரு வினை சொல்லுக்கான அடையாத்தான் இது இருக்குது. எனவே இதுக்கு நான் பேரடை என்று சொல்ல மாட்டேன், வினையடை என்று சொல்லுவோம். அடுத்தது கற்றுக்கொண்ட பாடம்.
வெரி குட். கற்றுக்கொண்ட பாடங்கள். எனவே இது பெயரெச்சமா இருக்குது. அடுத்தது மென்மையான பூ. வெரி குட். இதுதான் பெயரடை. என்ன இதுதான் பெயரடை. ஏன் பெயரடைன்னு நான் என்ன சொல்லி தந்தேன்? ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால வந்திருக்கணும், அந்த பெயர் சொல்ற பண்பை உணர்த்தி இருக்கணும். என்ன அடுத்தது 5வது சுறுசுறுப்பாக ஓடினார். வேலை செய்தான் அல்லது ஓடினான். அப்ப சுறுசுறுப்பா வேலை செய்தான் போது இங்க சுறுசுறுப்பு எது பிள்ளைகள்? வினையச்சமா வினையடையா? வெரி குட். வினையடை. முறையுணர்த்தும் வினையடைக்குள்ள வரும். என்ன இதெல்லாம் சொல்லி தந்தேன். இடம் உணர்த்தும் வினையடை, காலம் உணர்த்தும் வினையடை, கால தொடர்ச்சியை உணர்த்தும் வினையடை, வேற என்ன முறை உணர்த்தும் வினையடை, இதெல்லாம் காட்டி தந்திருக்கிறேன். ஓகே. 17வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் கூட்டு வாக்கியம் எதுன்னு கேக்குறாங்க. சரி, நம்ம பார்ப்போமா? முதலாக பாருங்க. நான் அப்பாவுடன் நேற்று ஊருக்கு போனேன். இது என்ன வாக்கியம்? தனி வாக்கியம். வெரி குட். தனி வாக்கியம். 2வது வெரி குட். நான் அப்பாவுடன் ஊருக்கு போய் நேற்று வந்தேன். இது என்ன வாக்கியம்? கூட்டு வாக்கியம். வெரி குட். கூட்டு வாக்கியம். எப்படி பிரிக்கலாம்? 2ஆக. நான் அப்பாவுடன் ஊருக்கு போனேன். வெரி குட். 3வது பாருங்க. நான் நேற்று அப்பாவுடன் ஊருக்கு போகவில்லை. இது என்ன வாக்கியம்? 4வது. நான் அப்பாவுடன் ஊருக்கு போக விரும்பினேன். வெரி குட். நான் அப்பாவுடன் ஊருக்கு போக விரும்பினேன். கலப்பு வாக்கியம். இதமாய் காட்டி தந்திக்கிறேன். கலப்பு வாக்கியத்துல தலைமை தொடர் நிரப்பி தொடர் வருமானு சொன்னா இல்லையா? அதுல வரக்கூடிய நிரப்பி தொடர் செய்ய எச்ச தொடராக வருமானு காட்டி தந்தேன். ஞாபகம் இருக்குதா? அம்மா குழந்தைக்கு பால் வாங்க கடைக்கு போனார். சொல்லி தந்தனா இல்லையா? அதுல அம்மா கடைக்கு போனார் தலைமை தொடர். அதுல சார்பு தொடர் வந்து அம்மா குழந்தைக்கு பால் வாங்கன்றது நிரப்பி தொடரா இருக்குது. அது எந்த வகை எச்ச தொடரா இருக்குது? அந்த நிரப்பி செய்ய எச்ச தொடரா இருக்குதுன்னா செய்ய எச்ச தொடரா இருக்குது. அதே மாதிரி பாருங்க. நான் அப்பாவுடன் ஊருக்கு போக விரும்பினேன். அப்ப நான் விரும்பினேன் என்றது தலைமை தொடர். அப்பாவுடன் ஊருக்கு போகன்றது என்னது? சார்பு தொடர். அது என்ன எச்ச தொடரா இருக்குது? இப்போ அது எந்த வடிவத்தில் இருக்கு? வெரி குட். இதமா ஒரு கேள்வி நம்ம பாஸ் பேப்பர்லயும் பாத்தீங்க. அடுத்தது. அப்பா வராவிட்டால் நான் ஊருக்கு போக மாட்டேன். கலப்பு வாக்கியம். அதுல இந்த எச்ச தொடர் என்ன வகைக்குள்ள வருது? செய்தால் எச்ச தொடருக்குள்ள வருதுன்னா. எனவே கூட்டு வாக்கியமா எது வரும் பிள்ளைகள்? 2வது. நான் அப்பாவுடன் ஊருக்கு போய் நேற்று வந்தேன். வெரி குட். நான் அப்பாவுடன் ஊருக்கு போய் நேற்று வந்தேன். வெரி குட். இப்ப அந்த கேள்வி கிளியரானு பாருங்க. வெரி குட். 18வது என்னது? நிரப்பி தொடரும் சார்பு தொடரும் உண்டா டீச்சர்? கிட்டத்தட்ட உண்டுதான் இருக்குது. சரியா? 18வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் நிபந்தனை எச்ச வாக்கிய தொடர் இடம்பெற்றுள்ள வாக்கியம். நான் சொல்லி தந்தேன். நிபந்தனை எச்ச வாக்கிய தொடருக்கு இன்னொரு பேர் சொல்லி தந்தேன். என்ன? வெரி குட். வெரி குட். செய்தால் எச்ச வாக்கிய தொடர் காட்டி தந்தேன். என்ன? ஓகே. இப்ப பாருங்க என்ன ஆன்சர் வர போகுது. பணம் தருவார். பாருங்க. அண்ணன் போனதால் நான் போகவில்லை. இதுல நிபந்தனை இருக்குதா? இல்ல.
இல்ல. ரெண்டாவது டீச்சர். என்ன பாருங்க, நீ கேட்டால் அப்பா பணம் தருவார். பாருங்க, வெரி குட். ரெண்டாவதான் வரும். அப்பா பணம் தரணுமா இருந்தா நீ எந்த நிபந்தனை செய்யணும்? கேட்க வேணும். நீ கேட்கணுமா? நீ கேட்கணும். நீ கேட்டால் தான் தருவார், கேட்காட்டி தர மாட்டார். அப்ப அப்பா உனக்கு பணம் தரணுமா இருந்தால் நீ கேட்கணும். அதுதான் நிபந்தனை. வெரி குட். மூணாவது பாருங்க, நான் கேட்டதால் அப்பா பணம் தரவில்லை. இது என்னது? எதிர்மறை. அடுத்த நாலாவது, மழை பெய்வதால் வெளியே போக முடியவில்லை. இதுல நிபந்தனை இருக்குதா? அவன் வருவதால் ஒரு பயனும் இல்லை. இதுல நிபந்தனை இருக்குதா? இல்ல டீச்சர். இல்ல. எனவே நிபந்தனையற்ற வாக்கிய தொடரா இருந்தால் செய்தால் என்ற டோன்ல இருக்கணும். பாருங்க, நீ கேட்டால் அப்பா பணம் தருவார். விளங்கினதா? ஓகே, சரி. அடுத்தது பார்ப்போம். சரி, 19வது கேள்வி என்ன பாருங்க. நான் ஆங்கிலம் படிக்க விரும்பியதை அப்பா பாராட்டினார். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள ஆங்கிலம் படிக்க என்பது நிரப்பி வாக்கியத்தொடர். நிரப்பி வாக்கியத்தொடர். என்ன வாக்கியத்தொடர்? நிரப்பி வாக்கியத்தொடர். நிரப்பி வாக்கியத்தொடர். அப்ப இது நிரப்பி வாக்கியத்தொடரா இருக்கணுமா இருந்தா இது என்ன வாக்கியமா இருக்கணும்? கலப்பு வாக்கியம். கலப்பு வாக்கியமா இருக்கணும். பாருங்க, நான் ஆங்கிலம் படிக்க விரும்பியதை அப்பா பாராட்டினார்டா. இதுல தலைமை தொடர் என்ன? அப்பா பாராட்டினார். Very good. அப்பா பாராட்டினது. அப்ப அப்பா பாராட்டினது தலைமை தொடரா இருந்தால் அவர் எதற்காக பாராட்டினாரோ அது சார்பு தொடர்ல வரும் அல்லது நிரப்பி தொடர்ல வரும். பொதுவா நாங்க அந்த இந்த செய்யற்ற தொடர் செய்தாலற்ற தொடர் வந்தன்னு சொன்னா அந்த நிரப்பி தொடரா தான் எடுப்போமா? ஓகே, பாருங்க. இப்ப இதுல அவர் பாராட்டுவதற்கான காரணம் என்ன? அவர் ஆங்கிலம் பாடம் படிக்க விரும்பினது என்ன? எனவே இது என்ன தொடரா வரப்போகுது? நிரப்பி தொடரா வரப்போகுது. சரி, அந்த நிரப்பி வாக்கிய தொடர் பிள்ளைகள் அல்லது சார்பு நிலை தொடர்கள் ஒன்று செய்யற்ற தொடரா இருக்கலாம், செய்தற்ற தொடரா இருக்கலாம், அல்லது நிபந்தனையற்ற தொடரா இருக்கலாம், பெயரற்ற தொடரா இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு வடிவத்துல வரலாம். இப்ப இதுல எந்த வடிவத்துல வந்திருக்குது? நான் ஆங்கிலம் படிப்பேன். வெரி குட். செய்யற்ற தொடர்ல வந்திருக்குதுன்னு. இப்ப விளையினதா கலப்பு வாக்கியம் கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்போ கலப்பு வாக்கியவங்களுக்கு இப்போ சில பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் தெரியாதாலதான் கஷ்டமாகுது. தெரியாததாலதான் இப்ப இவ்வளவு நாளும் கஷ்டமானது. கலப்பு வாக்கியத்துல எது தலைமை தொடருது, சார்பு தொடர் கண்டுபிடிக்கிறேன். அப்ப சார்பு தொடர்கள் அல்லது நிரப்பி தொடர்களை கண்டுபிடிக்கணுமா இருந்தால் நீங்க பார்க்கணும், அந்த செய்ய, செய்து, செய்தால் அந்த எச்ச தொடர்களா இருந்தால் அதுதான் அந்த வாக்கியத்துல சார்பு தொடராகவோ அல்லது நிரப்பி தொடராகவோ இருக்கலாம். அப்ப அதை தவிர ஏனைய தொடர்கள் தலைமை தொடரா தான் இருக்க வேணும். இப்ப விளங்கினதா? ஓகே, பாரு இன்னொரு தடவையா? ஓகே, பாருண்ணா இருங்க. சரி, பாருங்க, சின்ன உதாரணத்திலேருந்து உங்களை விளங்கப்படுத்துறேன். அம்மா குழந்தைக்கு பால் வாங்கும் கடைக்கு போனார். இப்ப இதுல நாங்க சொல்றோம் பிள்ளைகள், இது கலப்பு வாக்கியம் நாங்க சொல்லுவோம். எப்படி நாங்க சொல்லுவோம்? கலப்பு வாக்கியம். அப்ப நீங்க யோசிக்கலாம், கலப்பு வாக்கியமா இருந்தால் தலைமை தொடர் சார்பு தொடர் இருக்கணுமே. இப்ப இதுல எது தலைமை தொடர் எது சார்பு தொடர் எல்லாம் தனித்தொடரா தானே இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். சரியா? இப்ப இந்த இடத்துலதான் நாம சொல்லித்தர ட்ரிக்ஸ் வந்தாங்கன்னா வேலை செய்யும். சரியோ? கலப்பு வாக்கியம் பிள்ளைகள் தலைமை தொடர் மைக் ஆஃப் பண்ணுங்க தகுரா. சார்பு தொடர் ரெண்டு தொடர்கள் வரும். ஒன்று தலைமை தொடர் சார்பு தொடர் வரும்.
இப்ப உங்களுக்கு சார்பு தொடரும் தலைமை தொடரும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்டா, நீங்க செய்யணும். இந்த வாக்கியத்துல எந்த தொடர் சரி செய்து எச்ச தொடர்ற டோன்லயோ அல்லது செய்ய எச்ச தொடர்ற டோன்லயோ அல்லது செய்தால் எச்ச தொடர்ற டோன்லயோ இருந்தன்னு சொன்னா அந்த தொடர் இந்த வாக்கியத்தின் சார்பு நிலை தொடராக வரும். அதெல்லாம் ஏனையது தலைமை தொடராக வரும் என்று நினைவு வச்சு கொள்ளணும். இது சின்ன ஒரு ட்ரிக்ஸா. இப்ப பாருங்க, இப்ப அதே தியரி இங்க அப்ளை பண்ணணுமா? அம்மா குழந்தைக்கு பால் வாங்க கடைக்கு போனார். இப்ப நீங்க பாருங்க, இந்த வாக்கியத்துல எது அந்த செய்ய செய்து செய்தால டோன்ல என்ன சரி இருக்குதான்னு பாருங்க. எந்த தொடர் சரி? வாங்க. பாருங்க, அம்மா குழந்தைக்கு பால் வாங்க, இதுதான் அந்த டோன்ல ஒன்று இருக்குதுன்னா செய்ய எச்ச தொடர டோன்ல இருக்குது. ஓமாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு தியரி ஞாபகம் வரணும். கலப்பு வாக்கியத்தில் சார்பு நிலை தொடர்களாக வரக்கூடிய வாக்கியங்கள் செய்ய எச்ச தொடராகவோ செய்தால் எச்ச தொடராகவோ செய்து எச்ச தொடராகவோ ஏன் பேரச்ச தொடராகவோ இருக்கலாம் என்றது இலக்கண விதி. அப்ப உங்களுக்கு தெரியணும். இப்ப இந்த டைம்ல உங்களுக்கு கலப்பு வாக்கியத்துல தலைமை தொடர் சார்பு தொடர் பிரிக்கிறது கஷ்டம்னு சொன்னா நீங்க இந்த தியரியை தான் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படி? இப்ப நீங்க பாக்குறீங்க, ஓகே, இந்த வாக்கியத்துல செய்ய எச்ச தொடர் டோன்ல ஒரு வாக்கியம் இருக்குது, ஒரு தொடர் இருக்குது. எனவே இந்த தொடர் எதாக வரும்? சார்பு தொடர். வெரி குட், சார்பு நிலை தொடராக வரும். ஏன்? கலப்பு வாக்கியத்தில் சார்பு நிலை தொடர்கள் தான் எச்ச தொடர்களோட டோன்ல இருக்கும். செய்யவோ செய்தோ செய்தால் எச்ச தொடர்ல இருக்கும். எனவே இது செய்ய எச்ச தொடர்ல இருக்குது. எனவே இதனை எங்களுக்கு சார்பு நிலை தொடரா எடுக்கலாம். அப்ப கடைக்கு போனார்ன்றது என்ன தொடர்? தலைமை தொடர். தலைமை தொடர். வெரி குட். இது விளங்கினதா? இது விளங்கிட்டாங்களா? பேரச்ச வாக்கிய தொடருக்கு ஒரு உதாரணம். செய்து செய்கின்ற அப்படின்னு பேர். சரியா? சரி. ஓகே, அந்த பகுதி உங்களுக்கு கிளியரான்னு பாருங்க புள்ள. டீச்சர். ஓகே, சரி. அப்ப நான் ஆங்கிலம் படிக்க என்பது என்ன தொடரா இருக்குது? நிரப்பி வாக்கிய. நிரப்பி வாக்கிய தொடரா இருக்குதுன்னு. ஓகே, சரி. 20வது கேள்வி. பின்வருவனவற்றுள் பிழையான வாக்கியம் எதுன்னு கேக்குறாங்க. எது? 5வது. வெரி குட். பாருங்க, 5வது. 1958களில் இலங்கையில் இனக்கலவரம் நிகழ்ந்ததா? அதாவது பிள்ளைகள், நிகழ்ந்தது என்ற நாங்க ஒரு வினை சொல்ல போடணுமா இருந்தால் அந்த வினையிட நிகழ்வு நாங்க ஆர்கனைஸ் பண்ணி திட்டவட்டமாக நடத்தினோண்டா இருக்கணும். பாருங்க, நாங்க ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் கலந்தாலோசிச்சு எல்லாம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நிகழ்வை நடத்தினால் அது நிகழ்ந்ததுன்னு சொல்லலாம். பெற்றோர் கூட்டம் நிகழ்ந்தது, விளங்கினதா? பெற்றோர் கூட்டத்தை நாங்க ஆர்கனைஸ் பண்ணி இதுக்கு பிறகு இதுதான் நடக்கணும், இதுக்கு பிறகு இவங்க தான் பேசணும்னு சொல்லி நாங்க நடத்தணும், அதனால நாங்க நிகழ்ந்ததுன்னு சொல்லுறோம். விளங்கினதா? கலைவிழா நிகழ்ந்தது, கலைவிழான்ற வைபவம் அல்லது நிகழ்வை நாங்க ஆர்கனைஸ் பண்ணித்தான் செய்யறோம், எனவே அது நிகழ்ந்தது. ஆனால் இனக்கலவரம் என்றது அப்படி ஏற்பாடு செய்யப்பட்ட, அதாவது ஆர்கனைஸ் பண்ணி திட்டம் போட்டா செய்யறது, திட்டவட்டமாக உண்டன் பின் உண்டாவா செய்யறது இனக்கலவரம்? ஓர்டர் படி செய்யறது இல்ல. இனக்கலவரம் ஏற்பட்டது. இனக்கலவரம் நிகழ்ந்ததுன்னு சொல்லாம நாம என்ன சொல்லணும்? நிகழப்பட்டது, ஏற்பட்டது. எனவே இங்க நிகழ்ந்தது என்று சொல்றது பிழை. நிகழ்ந்தது என்றது ஒரு வைபவங்களோ அல்லது நிகழ்வுகளோ திட்டம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி செய்யுமா இருந்தால் தான் அதுக்கு நிகழ்ந்தது என்றது பொருத்தமா இருக்கும். கிளியரான பாருங்க. அப்ப 8வது கேள்வி போவோமே.
இந்த ஒரு புள்ள என்கிட்ட கேட்டது பெயரச்ச தொடர் கேட்டது என்ன உதாரணம்? ஓம் டீச்சர். அதையும் கிளியர் பண்ணிட்டே போங்க. நேற்று வந்த பையன் இன்று வரவில்லை. நான் சொன்னேன் பெயரச்ச தொடர்கள் அந்த எச்ச தொடர்கள் எப்படி இருக்குமாட்டா அந்த செய்த வேற என்ன வரும்? செய்கின்ற, செய்யும், அத மாதிரில வருமான்னு சொன்னேன். பாருங்க, நேற்று வந்த பையன் இன்று வரவில்லை. வந்தன்றது எந்த டோன்ல இருக்குது? செய்ய என்றதுல இருக்குதுன்னு. அவ பெயரச்ச தொடர்ன்றது ஒரு வாக்கியத்துல பெயர் தொடருக்கு அடையாக வருகின்ற பெரிதொரு வாக்கியத்தை தான் நாங்க பெயரச்ச தொடராக சொல்லுவோம் இல்லைங்கதா? பெயர் தொடருக்கு அடையாக வந்திருக்கணும். சரியா? ஓகே. 20 கேள்வியும் கிளியரானு பாருங்க. இப்ப 8வது கேள்வி போக போறோம். டீச்சர் 8வது கேள்வி போவோமா? நான் சுருக்க கேள்விகள் கொஞ்சம் தொகுத்து உங்களோட குரூப்ல போட்டிருந்தேன் ஏற்கனவே, ஃபைனல் செமினார் குரூப்ல. அது கட்டாயம் செஞ்சு பாருங்களா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுருக்கம் நீங்க எழுதி பார்க்கணும். இப்ப நாம எக்ஸாம்ல எழுதுறது வேற, நீங்க தனிப்பட்ட முறையில நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும். சரியா? இப்ப நான் ஆதார சப்போர்ட்டோட நீங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ்ல ஈடுபட்டா தான் என்ன செய்யலாம், நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்றுக்கு கோ த்ரூ ஆகலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, தனியா நீங்க உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். விளங்குறதா? நான் நிறைய சுருக்க கேள்வி போட்டிக்கிறேன், 8வது இலக்கண வினா கேள்வி தொகுத்து போட்டிக்கிறேன், காலங்களுக்கு கூட கேள்வி தொகுத்து விளங்கப்படுத்தி போட்டேன். சரியா? அப்ப சுருக்க கேள்வி குரூப்ல இருக்குமென்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து செஞ்சு பார்த்து அனுப்புங்களேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுருக்கம் சரி ட்ரை பண்ணுங்களேன். அப்ப ஈஸி ஆயிடும். சரி. அதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸ்ல சுருக்கத்தையும் நான் செஞ்சு காட்டினேன் மார்னிங் கிளாஸ்ல. சரி, இந்த 8வது இலக்கணம் நான் பார்ப்போம். என்ன கேள்வி பாஸ் ஆயிட்டா? இல்லையே, பின்னால போல இருக்குது. பாருங்க, ஈஸியான கேள்வி. முதலாவது கேள்வி கேட்டு இருக்குது, ஆனா அவனாண்டு 2 பகுதி வருமே. ஆனால் 5 கேள்வி, மொத்தம் 10 மார்க்ஸ். ஆவன்னா 5 மார்க்ஸ், சிறு குறிப்பு மொத்தம் 15. ஓகே, பாருங்க. இதுல முதலாவது கேள்வி கேட்டு இருக்குது, வா என்ற வினையடியாக பிறக்கும் ஆக்கப்பெயர், தொழிற்பெயர், வினையாளனையும் பேர் என்பவற்றுக்கு ஒவ்வொரு உதாரணம் தருகன்னு கேட்டிருக்கு. ஓகே, எனக்கு சொல்லுங்க பாப்பா பிள்ளைகள், வா என்றதுட வினையடைய வச்சு ஆக்கப்பெயர் உண்டு. வாழ்க்கை, வரவு வாழ்க்கை, வருகை. வாழ்க்கை வராது. வா என்பதை வச்சு ஆக்கப்பெயர் உருவாக்கலாம். வருகை, வரவு என்றதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வாழ்க்கை என்றது பிள்ளைகள் வாழ் என்ற வினையடியுடன் இக்கை விகுதி சேர்ந்து வருது. இங்க என்ன வாழ்ற வினையடியா இருக்குது? இல்ல, வாழ் என்ற வினையடிதான் இருக்குது. எனவே அது வராது. அப்ப வாழ்ற வினையடியாக பிறக்கும் ஆக்கப்பெயர் 2 நோட் பண்ணிக்கோங்க பிள்ளைகள். ஒன்று வருகை, அடுத்தது வரவு. அடுத்தது தொழிற்பெயர். தொழிற்பெயர் ஒன்று சொல்லுங்க பாப்பா. வருதல். வந்தமை, ஓகே, வெரி குட். அடுத்த வினையாளனையும் பெயர் வந்தவன், வெரி குட். ஓகே, 2வது கேள்வி பாருங்க. நவீன தமிழ், நவீன கவிதை இத்தொடர்களில் வல்லினம் மிகுவது அவசியமா என்பது பற்றி கருத்துரை வழங்குக. அவசியமா கேக்குற உங்களுக்கு? இல்ல. ஏன் இல்ல? என்ன, ஏன் இல்ல? அது அதாவது
அகர ஈற்று பெயரடைகள், அந்த அ சவுண்ட்ல முடிவடையக்கூடிய பெயரடைகள் என்ன செய்யுமா? தனக்கு பின்னால வல்லின எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு பெயர் சொல் இருந்தாலும் கூட என்ன செய்யாது, அங்க வல்லினம் மிக தேவையில்லை. இப்ப பாருங்க, நவீன. நவீன என்றது ஒரு பெயரடை. அது எதுல முடிஞ்சிருக்குது? அல முடிவடைஞ்சிருக்குது. ஓமா இல்லையா? ஓ அப்படி முடிவடைன்னு சொன்னா இந்த கவிதை என்றது என்ன? வல்லினத்துல தொடங்கி இருக்குது. தமிழ் தல தொடங்கி இருக்குது. அப்ப அகர ஈற்று பேரடைகளை அடுத்து வல்லின எழுத்தை கொண்ட சொற்கள், பெயர் சொற்கள் இருந்தாலும் கூட என்ன செய்ய தேவையில்லை? வல்லினம் மிக தேவையில்லைன்றதை நீங்க எழுதணும். இல்லை என்னதா? இது ஏற்கனவே சொல்லி தந்தேன் இந்த கேள்வி நான். திரும்ப கொஞ்சம் சொல்லுங்களேன். பாருங்க, புதிய பாடசாலை. இல்ல நாங்க இங்க புதிய பாடசாலைன்னு சொல்லுவோமா, புதிய பாடசாலைன்னு சொல்லுவோமா? புதிய பாடசாலை. புதிய பாடசாலை தான். புதிய பாடசாலைன்னு தான் சொல்லுவோம். இங்க புதிய என்பது பெயரடை, பாடசாலை என்பது பெயரெச்சம். சாரி, பாடசாலை என்பது பெயர்ச்சொல். சரியா? ஓகே. இப்ப நீங்க பார்க்கணும், அதாவது ஒரு இலக்கண விதி இருக்குது பிள்ளைகள். அகர ஈற்று பேரடைகள். அகர ஈற்று பேரடை என்று அந்த ஆழ முடிவடைய பாருங்க. இந்த புதிய என்றது ஈ சக ஆண்டு இருக்குது. அப்ப புதிய என்ற சொல் எதுல முடிவடைஞ்சிருக்குது? எதுல முடிவடைஞ்சிருக்குது? ஏழ முடிவடைஞ்சிருக்குது. அப்ப இந்த பேரடை ஏழ முடிவடைஞ்சிருக்கிறதால நாங்க சொல்லுவோம் அகர ஈற்று பேரடைகள் என்று. அகர ஈற்று பேரடைகள் பிள்ளைகள் ஒரு வல்லின சொல்லுக்கு முன்னால வந்தாலும் அந்த இடத்துல வல்லினம் மிக தேவையில்லையா, இரட்டிப்படைய தேவையில்லையா? பாருங்க, புதியன்றது அகர ஈற்று பேரடை. அது பாடசாலை என்ற என்றது ஒரு வல்லின எழுத்து. அந்த பாடசாலை என்ற வல்லின சொல்லுக்கு முன்னால வந்திருக்குதான்னு பாருங்க, வந்திருக்குது. வந்திருக்குதா இல்லையா? வந்திருக்கு டீச்சர். அப்படி வந்திருக்குதுன்னு சொன்னா விதி என்ன? அகர ஈற்று பெயரடைகள் வல்லின சொல்லுல தொடங்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால வந்தாலும் அந்த வல்லினம் மிக வேண்டுமா, இரட்டிப்படையணுமா? இல்ல டீச்சர். இல்ல. விதி வழங்கினதா என்னண்டு? டீச்சர். நவீன கவிதை, நவீன தமிழ். இதுல நவீன என்ற பெயரடை பிள்ளைகள் அகர ஈற்று பெயரடையான்னு பாருங்க. அது எந்த சொல், எப்படிப்பட்ட சொல்லுக்கு முன்னால வந்திருக்குது? ஒரு வல்லின சொல்லுக்கு முன்னால வந்திருக்குதா இல்லையா? அப்படி முன்னால வந்தால் இந்த பெயரடைகள் சாரி முன்னால வந்தால் இந்த வல்லினங்கள் மிக இரட்டிப்படையணுமா? இரட்டிப்படையணுமா? இல்ல. அப்ப உங்களோட கேள்வி இரட்டிப்படைஞ்சிருக்குதே. அப்ப இது பிள்ளையா இல்லையா? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அகர ஈற்று பெயரடைகள் வல்லின சொல்ல, அந்த வல்லினத்தில் தொடங்கக்கூடிய பெயர் சொற்களுக்கு முன்னால வந்தால் என்ன செய்ய தேவையில்லை? அந்த வல்லினங்கள் இரட்டிப்படைய தேவையில்லைன்னு சொல்லணும். சரியா? மூணாவது கேள்வி பாருங்க. சந்திரனின் தங்கை குடும்பமும் ஆனந்தியின் அன்னர் குடும்பமும் அவர்களுடனேயே தங்கிவிட்டனர். இவ்வாக்கியத்தில் உள்ள வலுவை சுட்டிக்காட்டி அதனை வலுவற்ற முறையில் எழுதுக. சரி, வலுவன் இருக்குது. எப்படி சொல்றீங்க? அதுல குடும்பம் வந்துக்கிட்டே அகரினை, தங்கி விட்டனர் வந்துக்கிட்டே உயர்தினை.
ஆ நானும் வந்திக்கிறேன். பாருங்க. ஆ சந்திரனின் தங்கை குடும்பமும் ஆனந்தியின் அண்ணர் குடும்பமும் என்று சொல்றது. குடும்பம் என்று சொன்னா பிள்ளைகள் அகருணை, குடும்பத்தினர் என்று சொன்னா அது உயர்திணை. இங்க குடும்பம் என்று தானே வந்திருக்குது, எனவே இது அகருணை. சரியோ? அப்படி அகருணையில குடும்பம்னு சொல்லி போட்டுட்டோ முடிச்சு வைக்கிறது இல்ல, தங்கி விட்டனர் என்று சொல்லி இருக்குதா இல்லையா? ஓ உயர்திணையில முடிவடைஞ்சிருக்குது. அப்ப அகருணையில சொல்லி போட்டுட்டு உயர்திணையில முடிஞ்சிருக்குதுன்னு சொன்னா இது என்ன வேலு? திணை வலு. திணை வலு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வலுவை சுட்டி காட்ட சொன்னா சுட்டி காட்டணும். என்ன வலுவை இனங்கண்டுன்னு தந்தா சுட்டி காட்ட தேவையில்லை, சுட்டி காட்டி என்று தந்தால் வலு என்னன்னு சுட்டி காட்டணும். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? திணை வலு இருக்குதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் எப்படி அதை மாத்தி எழுதுவீங்க? சந்திரனின் தங்கை குடும்பமும் ஆனந்தியின் அண்ணர் குடும்பமும் அவர்களுடனேயே தங்கிவிட்டன என்று சொல்லணும். அப்படி இல்லையா, சந்திரனின் தங்கை குடும்பத்தினரும் ஆனந்தியின் அண்ணர் குடும்பத்தினரும் அவர்களுடனேயே தங்கிவிட்டனர் இப்படியும் சொல்லலாம். சரியோ? ஓ டீச்சர். ஓகே. 4வது கேள்வி, பின்வரும் சொற்களை அவற்றில் இடம்பெற்றுள்ள எழுத்து பிழைகளை திருத்தி சரியான முறையிலே எழுதுக. சரி, முதலாவது பாருங்க, திறப்பு கோர்வை. இதுல பிழை இருக்குதான்னு பாருங்க. கோவை இளங்கலைமானி, இதுல என்ன பிழை இருக்குது? 3 சொல்லி நீனா வரும், நீங்க 2 சொல்லி நீனா வந்துக்கிறேன். அடுத்த பாருங்க, நாம் நமது கலாசாரம் பண்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும். இவ்வாக்கியத்தில் கலாசாரம் பண்பாடு என்ற சொற்பயன்பாட்டின் பொருத்தப்பாடு பற்றி கருத்துரைக்குக. என்ன சொல்லலாம்? ஏற்கனவே நான் சொல்லி தந்தேன். ஒரு சொல்லுக்கு புணர்தல்ல வடமொழி கலாசாரம் பண்பாடு ரெண்டும் எப்படிப்பட்ட சொற்கள்? வடமொழி. வட சொல் தமிழ் சொல். ரெண்டுமே ஒரே விஷயத்தை கூறக்கூடிய சொற்களா இல்லையா? கலாச்சாரமும் ஒரே மீனிங் தான், அதே மீனிங் தான். கலாச்சாரம் பண்பாடு ரெண்டுமே என்ன பாருங்க, ஒரு பொருள் சொற்கள். கலாச்சாரத்திட மீனிங்கும் பண்பாட்டிட மீனிங்கும் ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் தான். கலாச்சாரம் என்பது எங்க வட சொல், பண்பாடு என்பது தமிழ் சொல். அப்ப என்ன செய்யறாங்க மக்கள்? இரண்டும் வேறு வேறு பொருளுடையவை என்று நினைத்து கொண்டு சிலர் இவ்வாறு எழுதுகின்றனர். அவ்வாறு எழுதுவது பொருத்தமற்றது. அவ ரெண்டுல ஏதாச்சும் ஒன்றை பயன்படுத்தலாம். என்ன ஆள்க நினைச்சுக்கொள்ள, கலாச்சாரம் என்றது வேற பொருள் ஒன்றும் பண்பாடு வேற பொருள் ஒன்றும் நினைச்சு ரெண்டு சொற்களையுமே ஒரே வாக்கியத்துல போடுற. ஒரே வாக்கியத்துல எங்களுக்கு போடணுமா? கலாச்சாரம் என்றாலும் பண்பாடு என்றாலும் என்ன பொருள்? ஒரே பொருள் தான். ஆனா என்னண்டா, கலாச்சாரம் வட சொல், பண்பாடு தமிழ் சொல். ஒன்றை இவங்களுக்கு தமிழ்ல பண்பாடு என்று எழுதலாம், அல்லது கலாச்சாரம் என்று மட்டும் போடலாம். ஏன் ரெண்டையும் போடணும்? ரெண்டுமே ஒரு பொருள் தரக்கூடிய சொற்கள் தானே. விளங்கினதா? அடுத்தது ஆவண்ணா. பின்வருவனவற்றுள் ஏதேனும் ஒன்று பற்றி சிறு குறிப்பு வரைக. ஒரு அகப்புணர்ச்சி, அடுத்த புறப்புணர்ச்சி, ஆக்கப்பெயர், ஏவல் வினை. 3ல ஏதாச்சும் ஒன்றை செலக்ட் பண்ணி என்ன செய்யணும்? சிறு குறிப்பில் 5 மார்க்கு தகுந்த மாதிரி சிறு குறிப்பு எழுதணும். பாருங்க, அகப்புணர்ச்சி, புறப்புணர்ச்சி. கட்டாயம் பிள்ளைகள் நீங்க சிறு குறிப்பு எழுதும் பொழுதோ அதோட வரைவிலக்கணம் சொல்லி போட்டு உதாரணங்கள் சொல்லி அந்த உதாரணங்கள் வந்த விதத்தை கொஞ்சம் எழுதி காட்டுங்க. ஏற்கனவே சிறு குறிப்பு எழுதுறத சொல்லி தந்திருக்கிறேன். கட்டாயம் சிறு குறிப்புக்கு உதாரணங்கள் போடணுமே. நீங்க என்ன செய்ய வேணும்டா, ஒவ்வொருத்தரும் இதுல 3ல இருந்து ஒன்றை சூஸ் பண்ணி சிறு குறிப்பு எழுதி உங்களோட ஜெனரல் குரூப்ல போடுங்களா. தனியா அனுப்பாதீங்க, நிறைய இருக்குது. 2027 கேள்வியும் இருக்குது திருத்த. தனியா அனுப்பினா பார்க்க கஷ்டம் போல. குரூப்லயே போடுங்களா. சரி டீச்சர். ஓகே. இப்ப 9 மணி கிளாஸ் சீக்கிரா எக்ஸாம் இருக்குது.